டிசம்பர் 2022ல 2 எக்ஸாம் நடந்தது யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. அதில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி இந்த சேனலில் போட்டிருக்கேன். இன்னொரு கொஸ்டின் பேப்பரோட பேப்பர் 1 சொல்யூஷன்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். The following table shows the number of mobile phones sold by 5 different sellers A to E on 7 different days, Monday to Sunday in a week. Based on the data in the table, answer the questions. Seller-wise sale of mobile phones என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேஸ் இருக்குது, எந்த செல்லர் எந்த டேயில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்ற நம்பர் வந்து உங்களுக்கு டேப்லர் ஃபார்மேட்டில் இப்போ இருக்குது. What is the difference between the number of mobile phones sold by A and C together on Monday and that of D and E together on Wednesday? இப்போ மண்டே டேட்டா படி பார்த்தீங்கன்னா A எவ்வளோ சேல் பண்ணியிருக்குன்னா 80 சேல் பண்ணியிருக்கு, C வந்து 160 சேல் பண்ணியிருக்கு. ஸோ A 80, C 160 together it gives 240. Wednesday டேட்டா படி D வந்து 24னும் E 116னு கொடுத்துருக்கு. அதனால் D 24, E gives 116. இதை நம்ம ஆட் பண்ணோன்னா it will give 140. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதோடைய சம் அண்ட் இதோடைய சம். அப்போ 240 minus 140 will give 100. 100 will be the right answer. So option number 2 will be the right answer. Next question. The number of mobile phones sold by B on Tuesday and Saturday together. Saturday count to B oda Tuesday count to inge irukku. Together is dash percentage more than the number of mobile phones sold by C on Thursday and Sunday together. இப்போ நமக்கு B உடைய 2 நாள் டேட்டா தேவை. ஒன்று வந்து டியூஸ்டே உடைய 184ம் இன்னொன்று சாட்டர்டே உடைய 196ம். இதை ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணுறப்ப we'll get 380. அடுத்தது C உடைய டேட்டா on Thursday and Sunday together. ஸோ C Thursdayவும் Sundayவும் இப்போ நம்ம மார்க் பண்ணிப்போம். C on Thursday has 26 number sold and Sundayல வந்து 94னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப 120 கிடைக்குது. இப்போ இதை பர்சன்டேஜ் வைஸ் கேட்குறாங்க. அதாவது நம்ம ஏர்லியராக சில கொஸ்டின் பேப்பர்ஸில் சால்வ் பண்ணுறப்ப இந்த ஃபார்மேட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அதை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். B உடையது வந்து அதாவது 380 இஸ் dash percentage more than the number of mobiles sold this side, அதாவது 120ன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ் மோர் தென் அப்படின்னு வருதுன்னா இப்போ அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ மோர் தென் அப்படின்றப்ப அதை 1 + x% அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். 100/100 1ன்னு எடுத்துக்கிட்டால் அது கூட நம்ம அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதையும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எந்த இடத்துல நான் அதை அப்ளை பண்ணோம் அந்த 1 + xன்னு பார்த்தீங்கன்னா 380 இஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால 380 is equal to போட்டுப்போம். பர்சன்டேஜ் மோர் தென் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 1 + xன்றத இந்த ஃப்ரேஸை குறிக்கிற நோட்டேஷன் இன்டூ 120. இப்போ நமக்கு 1 + x இன்டூ 120 is equal to 380. நம்ம இந்த சைடு வச்சுட்டு 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 வந்து 38க்கு டினாமினேட்டரில் கொண்டு வரணும். ஸோ 1 + x is equal to 38 divided by 12. This will give 3.16666னு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 1 + x is equal to இப்போ 3.1666 கிட்ட வச்சுப்போம். x is equal to 3.1666 minus 1. இந்த 1 நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ x is equal to 2.1666 அப்படின்றதில் கொண்டு வந்து நிறுத்துறோம். இங்கே இவங்க கேட்குறது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பர்சன்டேஜ்க்கு மாற்றணும்னா ஐ ஹாவ் டு ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் பை 100. இதை 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 216, ஜஸ்ட் 2 பொசிஷன்ஸ் இந்த பாயிண்ட் போகும். ஸோ மறுபடியும் இட் வில் ஹாவ் 666% வந்து முடியும். இந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3 216.67க்கு ஈக்குவேட் ஆகுது. ஸோ இது கண்டினியூஸாக நிறைய 6 இருக்குன்றதுனால இந்த இடத்துல இவங்க அதை 216.67ன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 will be the right answer. Next question. The number of mobile phones sold by A and D together on Wednesday is
dash percentage of the number of mobile phones sold by E on Sunday. So first நம்ம Wednesday dataல இருந்து A and D எடுக்கணும். So 96 and 24. இதோடைய sum வந்து 120. அடுத்தது E ஓட Sunday data எடுக்கணும். It is 30. இப்போ question என்னன்னு பார்த்தீங்கன்னா A and D together 120 is dash percentage of the mobile phone sold by E. அப்போ 120ன்றது 30க்கு எவ்வளோ percentage அப்படின்றது மட்டும்தான் இங்கே question. ஸோ 30 into x is equal to 120 நம்ம இங்கேருந்து கொண்டு வரணும். இங்கே isன்னு வர்றதுனால நான் 120 பக்கத்தில் இந்த equal to place பண்ணுறேன். x is equal to 120 divided by 30. 12 divided by 3 will give 4. Again இப்போ நமக்கு percentageல கேட்டிருக்கிறதுனால x percentage is equal to 4 into 100 which is equal to 400% நம்ம கொண்டு வந்து நிறுத்துறோம். Option number 1 400 will be the right answer. இந்த இடத்துல நம்ம வெறும் x தான் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் சம்ல 1 plus xன்னு போட்டிருக்கோம். அதோட டிஃபரன்சியேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன். இது percentage of the number அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் x. அது வந்து percentage more than கொடுத்துருக்கிறதுனால it is 100% plus x percentage வரும். இப்போ 100% நம்ம எப்படி எழுதுவோம்? 100 divided by 100 plus x divided by 100. ஸோ இதை தான் வந்து நம்ம 1 plus xன்ற ஃபார்மேட்க்கு கொண்டு போகிறோம். Next question. What is the average of the sale of mobile phones by B on Wednesday, E on Sunday, D on Monday? இப்போ B on Wednesday வந்து it is 54, D on Monday 120, E on Sunday is equal to 30. மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா it is 204. ஆவரேஜ் எடுக்கணுன்றப்ப என்ன பண்ணுவோம்? 204 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3 6 are 18, 24, 8. So we have a quotient of 68. அப்போ option number 4 68 will be the right answer. Next question. The mobile phones sold by A on Thursday. A உடைய Thursday இது 56 மொத்தம். They are of two types. ஒன்று வந்து Windows phone and another is Android phone. It is in the ratio 3:4. What is the number of Windows phones sold by A on Thursday? இப்போ Thursday டேட்டாலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து by A will be 56. அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ வந்து 3:4. இப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 3 will denote Windows and 4 will denote Android. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா ஒரு நம்பர் x இருக்குன்னா அதை 3 into x பண்ணால் நமக்கு விண்டோஸ் கிடைக்கும், 4 into x பண்ணால் நமக்கு ஆண்ட்ராய்டோட கவுண்ட் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 56ன்னு கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் 3x ப்ளஸ் 4x is equal to 56. அப்போது இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ 56 divided by 7 is equal to 8ன்னு கண்டுபிடிச்சிரும். திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விண்டோஸோடைய நம்பர் என்னன்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. விண்டோஸோட கவுண்ட்டை சொல்கிற ரேஷியோ பார்ட் வந்து 3. 3 into x will give the number of Windows phone. அப்போ 3 into x will be 3 into 8 which is equal to 24. இப்போ 24 எங்கே இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 4 will be the right answer. So 4 into 8 is equal to 32. இது வந்து Android phone and 3 into 8 is 24. இது வந்து Windows phone. இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணுறப்ப we'll get a count of 56. அடுத்தது நம்ம யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் பார்க்கலாம். How a teacher should deal with students for maintaining effective discipline in the classroom. காமனான ஆஸ்பெக்டில் இதை பார்ப்போம். டீல் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் டிசிப்ளினாக இருப்பாங்கன்றது அவசியம் கிடையாது. அலோவ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ வாட் தே வாண்ட் டு டூ. அவங்க இஷ்டத்துக்கு விட்டால் அங்கே டிசிப்ளின் இருக்குமான்றதும் கொஸ்டின் தான். கம்ப்ளைண்ட் அபவுட் தெம் டு த பிரின்சிபல் ஃபார் கிரியேட்டிங் இன்டிசிப்ளின் இன் த கிளாஸ். இது யூஸ்வலாக இன்றைக்கி யாருமே பண்ணுறது கிடையாது. மேபி முன்னே அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதுக்காக கட்டுப்படுற மாதிரி நமக்கு தெரியல. டீல் வித் தெம் பொலைட்லி அண்ட் ஃபர்ம்லி. ஃபர்ம்லி இந்த சென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும், அதே சமயத்தில் பொலைட்டாக சொல்லணுன்றாங்க. இது ஓரளவுக்கு இன்னைய ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸை டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்குது. So we'll go with option number 4. Option number 4 will be the right answer.
Next question. Given below are two statements. Statement 1. Plateau is a period of no improvement in learning curve. Statement 2. In plateau, the rate of learning first increases then decreases. இது ரெண்டுமே வந்து contradictory statement. First one என்ன சொல்றாங்கன்னா plateauல இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஃப்ளாட்டா இருக்கும்ன்றாங்க. செகண்ட் ஒன்ல இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னு இருக்கு. ஸோ இது ஒரு பிளாட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போகிற பார்ட்டை வந்து அதை ஸ்லோ பிகினிங்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏத்தம் காண்ற இடத்த வந்து ஸ்டீப் ஆக்சலரேஷன்னும், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போகுது இல்லையா, இந்த ஃப்ளாட் பார்ட்டை வந்து பிளாட்டோன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ லேர்னிங் கர்வ். பிளாட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அங்கே ஏத்தமும் இல்லை இறக்கமும் இல்லை, அப்படியே தான் இருக்குன்றத நம்ம நோ இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. இப்போ ரேட் ஆஃப் லேர்னிங் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ் இந்த டயக்ராமில் எப்படி இருக்குன்னு கேட்கல, பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ இந்த பார்ட்டில் இன்க்ரிமெண்ட் இருக்கா டிக்ரிமெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளாட். அதில் மேலேயும் ஏறலை கீழேயும் இறங்கலை. அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூவாக இருக்குன்னு வரப்பவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியணும். In the light of the above statements, choose the most appropriate answer from the options given below. Statement 1 is correct, but statement 2 is incorrect and solra. Option number 3 will be the right answer. Next question. Given below are two statements. In synchronous communication, interaction between teacher and student do not occur at the same instant of time. Same instant of time என்றது வந்து உடனுக்குடனே பேசிக்கிறது. சின்க்ரனஸ்ல வந்து அது உடனே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. In asynchronous communication, interaction between teacher and student occurs at the same instant of time. அப்படின்னா உடனுக்குடனே பேசிக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ரியல் டைமில் பேசிக்கிறத வந்து சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் வாங்க. சிமிலர் டு அ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஆர் நீங்கள் ஒரு வீடியோ காலில் பேசுகிறீங்கன்றப்ப அந்த காலில் வந்து நாம் ஒரு விஷயத்த சொன்னோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நாம் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்படி ரியல் டைமில் நடக்கிறது தான் வந்து சின்க்ரனஸ். அப்போ இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த இன்ட்ராக்ஷன் நடக்காதுன்றாங்க, விச் இஸ் ஆக்சுவலி கான்ட்ரடிக்டிங் த மீனிங் ஆஃப் சின்க்ரனஸ். டஸ் நாட் அக்கர் இல்லை, இட் அக்கர்ஸ். அதே போல் ஏசின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் மீன்ஸ் இன்ட்ராக்ஷன் வித்தவுட் ரியல் டைம் கான்வர்சேஷன். ரிப்ளையை நம்ம டிலேவாக கூட கொடுக்கலாம். இமெயில் மாதிரி நான் எப்போ வேணாலும் மெயில் பண்ணலாம், அதுக்கு எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் வரலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ரியல் டைம் கான்வர்சேஷன். இல்லை நான் ஒரு மெசேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா அது ஏசின்க்ரனஸாக இருக்கும். ஸோ மெசேஜிங் ஆப் வந்து இட் சப்போர்ட்ஸ் போத் சின்க்ரனஸ் ஆஸ் வெல் அஸ் ஏசின்க்ரனஸ். பட் நமக்கு பாஸ் பண்ணோடனே அந்த மெசேஜ் போயிடும், ப்ரொவைடட் அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுறாங்களோ அப்போ ரிப்ளை பண்ணுறது. இந்த இடத்துல இட் கேன் பி டிலேடுன்றப்ப த இன்ட்ராக்ஷன் அக்கர்ஸ்ன்றது தப்பு. ஸோ இட் டஸ் நாட் அக்கர்ன்றது இந்த இடத்துல வரும். Since the definitions have been interchanged, நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஃபால்ஸ்ன்னு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். ஆப்ஷன் நம்பர் 2, both statement 1 and statement 2 are false. Next question. Which of the following are the primary laws of learning? Thorndike laws தான் வந்துட்டு SR learningனு சொல்லுவாங்க. ஸோ SR is nothing but stimulus responseன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து laws of learningனு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க. ரெடினஸ், எக்ஸசைஸ், எஃபெக்ட், ப்ரைமசி, இன்டென்சிட்டி, ரீசன்சி, ஃப்ரீடம்னு கொடுத்துருக்காங்க. இதில் we have 3 primary laws of learning. law of effect, law of exercise and law of readiness. effect, exercise and readiness. அப்போ B and D இதில் இல்லை. A, C and E. ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. இப்போ law of effectனா என்னன்னா learning is strengthened when accompanied by a pleasant or satisfying feeling. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ப்ளசண்ட்டாக இருக்கணும். அப்போ வந்து அதை law of effect நம்ம மீன் பண்ணலாம். law of exerciseன்றது வந்து எஸ்ஆர் கனெக்ஷன், அந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். நாம் வந்து ஒரு ட்ரிகர் கொடுத்தா தான் அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும்னு சொல்லுவோம்ல. ஸோ ஸ்டிமுலஸ்ன்றது இந்த ட்ரிகர், ரெஸ்பான்ஸ்ன்றது அங்கே வர ரியாக்ஷன். இந்த கனெக்ஷன் இஸ் ஸ்ட்ரென்தன்ட் பை யூஸ் அண்ட் வீக்கெண்ட் வித் டிஸ்யூஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்றப்ப அதை யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வீக் ஆகிடும். ஸோ அதை தான் வீக்கெண்ட் வித் டிஸ்யூஸ்னு சொல்கிறாங்க.
நல்ல வார்த்தை பேசுகிறப்ப அதை அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணணும்னா அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். லா ஆஃப் ரெடினஸ். இண்டிவிஜுவல்ஸ் லேர்ன் பெஸ்ட் வென் தே ஆர் ஃபிசிக்கலி, mentally and emotionally ready to learn, and they do not learn well if they see no reason for learning. இதை நான் ஏன் கற்றுக்கணும்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்க சொல்கிறப்ப நமக்குள்ளே வந்து ஒரு ரெடினஸ் இருக்காது, அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் இமோஷனலியே கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஜென்ரலி நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும், நம்ம மைண்டும் நல்லா இருக்கணும், நம்ம மூட் ஸ்விங்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதாவது ஸ்விங் ஆகாமல் மூட் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படின்றதான் இந்த லைன். ஸோ லா ஆஃப் எஃபெக்ட்ன்றது நம்ம கொடுக்குற ஒரு நல்ல ஃபீல், எக்ஸசைஸ்ன்றது எதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறது, ரெடினஸ்ன்றது கற்றுக்க ரெடியாக இருக்கிற அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி லாஸ் ஆஃப் லேர்னிங். இப்போது மற்ற ரெண்டு இது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஆக்டிவிட்டின்னு இருக்குது, அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங்னு இருக்குது. வி டோன்ட் ஃபைண்ட் சச் லாஸ் ஹியர். ஈவன் தென் ஒரு ஆக்டிவிட்டியை பாதியிலே நிறுத்துறதோ இல்லை அசோசியேட்டிவாக ஷிஃப்ட் பண்ணுறதோ, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே they don't come under primary loss. Next question. Given below are two statements. Podcast are digital audio or video files containing meaningful content. Blogs are personal websites that contain content like a journal or diary. Generally வந்து நீங்கள் பாட்காஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a digital file that is available on the internet. அது நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது யூஸ்வலாக வந்து நம்ம ஆடியோ ஃபைல்ஸை தான் வந்து பாட்காஸ்ட்னு சொல்லுவோம், பட் டுடே வீடியோ ஃபைல்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாட்காஸ்ட்டை வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபைல் தட் இஸ் அவைலபிள் ஆன் த இன்டர்நெட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளாக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்குன்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேஜில் எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன தோணுதோ, என்னுடைய ஒப்பீனியன்ஸோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை என்னுடைய ஒரு ஃபீட்பேக்கையும் நான் கொடுக்கலாம். பர்சனல் வெப்சைட்ஸ்ன்னு சொல்கிறப்ப அது ஒரு டைரி மாதிரி. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே வந்து ட்ரூவாக தான் இருக்குது. பாட்காஸ்ட்டும் இட் இஸ் ட்ரூ, பிளாக் விஷயத்துலையும் இட் இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. அடுத்தது நம்ம யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்க்கலாம். கோடிங் ரிசர்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் into qualitative variables as male and female represents. ஸோ இங்கே சில ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல்னால் எதையாவது ஒன்றுத்தை நம்ம மெஷர் பண்ணுறதா தான் இருக்கணும். தர்ஸ்டோன் ஸ்கேல்னால் என்னன்னு பார்ப்போம். This is used to measure and quantify the opinions or attitudes of people being surveyed using a format of agree-disagree questions. So, strongly agree, agreeing, disagree, then strongly disagree. So, அந்த scale வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த quantifying the opinionன்றது. அடுத்தது லைக்கர்ட் ஸ்கேல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, this is used to measure opinions, attitudes or behaviors. இது வந்து it's a kind of rating scaleனு கொடுத்துருக்காங்க. So, rate from 1 to 10 அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. த டிஃப்ரென்ஷியல் ஸ்கேல், இந்த டிஃப்ரென்ஷியல் ஸ்கேலை வந்து சிமாண்டிக் டிஃப்ரென்ஷியல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அகெயின் அ ரேட்டிங் ஸ்கேல். திஸ் இஸ் யூஸ் டு மெஷர் த ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்ஸ் டுவர்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், பர்சன், ஈவெண்ட் ஆர் ஐடியா. ஸோ ஆட்டிடியூட் அண்ட் ஒப்பீனியன் படி யூஸ் பண்ணுற ரேட்டிங் ஸ்கேல் லைக்கர்ட்னும், இது வந்து ஆப்ஜெக்டை பற்றியோ ஒரு பர்சனை பற்றியோ ஒரு ஐடியாவை பற்றியோ ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டிங் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துலேயுமே வந்து இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கிளாசிஃபிகேஷன் வரல. ஸோ ஆப்வியஸாக 4th ஒன்ல தான் இருக்கணும். த நாமினல் ஸ்கேல் இஸ் அ மெஷர்மெண்ட் ஸ்கேல் இன் விச் நம்பர்ஸ் சர்வ் ஆஸ் டேக்ஸ் ஆர் லேபிள்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, டு ஐடென்டிஃபை ஆர் கிளாசிஃபை ஆப்ஜெக்ட். திஸ் மெஷர்மெண்ட் நார்மலி டீல்ஸ் வித் நான் நியூமரிக், அதை வந்து குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ்னு நம்ம சொல்வோம். ஸோ கொஸ்டினில் இருக்கிற டேர்ம் இங்கே வருது. ஆர் வேர் நம்பர்ஸ் ஹேவ் நோ வேல்யூ. ஸோ நீங்கள் ஒரு மேல் ஃபீமேல் ரெப்ரஸன்டேஷனில் போய் மேல்னா இந்த நம்பர், ஃபீமேல்னா இந்த நம்பர் நம்மளால கொடுக்க முடியாது. ஜெண்டர், மெரைட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜன், ரேஸ், ஹேர் கலர், கண்ட்ரி ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாமினல் ஸ்கேல். ஸோ ஜென்ரலி நீங்கள் ஸ்கேலிங் எடுத்திங்கன்னா இட்ஸ் லைக் ரேடியோ பட்டன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதிலே வந்து குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து நாமினல் ஸ்கேல். So option number 4 will be the right answer. Next question. When observations are classified by social scientists into a system of categorization, it needs ஒரு classification base பண்றப்ப it is important to base it on objective and evidence based criteria rather than personal convictions. நம்மளுடைய தனிப்பட்ட அசம்ஷன்ஸை ஓரங்கட்டிட்டு அதை எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் போகணுன்றப்ப நம்மளுடைய சொந்த கருத்து உள்ளே வரக்கூடாதுன்னு வருது. ஸோ இந்த இடத்துல ரேதர் தென்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கிளாசிஃபிகேஷன் வில் நாட் டிபெண்ட் ஆன் பர்சனல் கன்விக்ஷன்ஸ்.
ஸோ அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் நம்பர் 1 நம்ம ரூல் அவுட் பண்ணுறோம். அடுத்தது, the categorization system should be designed to accommodate a wide range of conditions and variables to capture complexity and diversity. Conditions வந்து wide range இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷன் நம்பர் 3ல limited conditions கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம ரூல் அவுட் பண்ணுறோம். என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க, நாம் இப்போ எது தேவையில்லைன்றதை எடுத்துருக்கோம் 2. அடுத்தது, accurate classification is essential for the validity and reliability of research finding in social science. So இந்த இடத்துல accurate classification is fine என்றதுனால option number 2 must be the right answer, but just we'll confirm with the next statement. Hypothesis can help guide the selection of categories. It can help and provide a framework for analysis, but hypothesis accuracy ஆன்னு பார்க்குறப்ப accuracy is still the key consideration. accuracy என்ற டேர்மை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. ஹைபாத்தசிஸ்ன்றது நாமளா அசியூம் பண்ணி கொடுக்கறது, அதில் ட்ரூவாகவும் இருக்கலாம், அந்த ஹைபாத்தசிஸ் ஃபால்ஸாகவும் மாறலாம். பட் இந்த இடத்துல நமக்கு கிளாசிஃபிகேஷன் நடக்கிறப்ப அக்யூரசி தான் வந்து மெயின் கன்சிடரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைபாத்தசிஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 2 அக்யூரசி வில் பி த ரைட் ஆன்சர்னு நம்ம மார்க் பண்ணுறோம். வித்தவுட் அக்யூரசி, அப்படி அக்யூரசி இல்லைன்னா the categorization system may introduce biases, distortions or inaccuracies in the analysis and interpretation of observations. So accuracy இல்லைனா bias வரும்ன்ற காரணத்தினால accuracy தான் வந்து key consideration வைக்கிறாங்க. Next question, when a fixed list of questions is administered to all the participants in the same order. So இங்கே 3 விஷயம் இருக்கு. List of questions are fixed. இதை எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, அதே ஆர்டரில் கொடுக்குறாங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் இன்டர்வியூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ பற்றி என்னன்னு பார்ப்போம். Formative interviews are conducted throughout a training program or project to provide participants feedback and make adjustments to the program as needed. இங்கே it's not about questions, but இதை வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்து அவங்கள அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. சம்மேட்டிவ் இன்டர்வியூஸ் ஆர் கண்டக்டட் அட் த எண்ட் ஆஃப் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர் ப்ராஜெக்ட் டு அசஸ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் லேர்னிங். ஸோ ஃபார்மேட்டிவ்ன்றது த்ரூ அவுட்டாக நடக்கிறது, சம்மேட்டிவ்ன்றது அட் த எண்ட் ஆஃப் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் டு அசஸ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் லேர்னிங். அடுத்தது ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. This is a type of interview in which the interviewer asks the same set of questions to all participants in the same order. இந்த 3 key termும் நமக்கு இங்கே இருக்கிறதுனால structured interview தான் right answer நமக்கு தெரியுது. Next, fixed question interviews are structured தான், in which the interviewer asks the same set of questions to all participants. ஆனால் எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, பட் த ஆர்டர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் மே வேரி. ஆனால் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சேம் ஆர்டர், இட் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங் வித் ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஸோ ஃபிக்ஸட் கொஸ்டின் இன்டர்வியூலையும் இந்த 2 கேட்டகரி இருக்குது, பட் இந்த கேட்டகரி இல்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வில் பி த ரைட் ஆன்சர். சரி, இப்போ ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். திஸ் அலவுஸ் த இன்டர்வியூவர் டு கம்பேர் டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபென்ட் ரெஸ்பான்சஸ் அண்ட் மேக் மோர் அக்யூரேட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் தியர் குவாலிஃபிகேஷன்ஸ். சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தே ஆர் ரிலையபிள் தென் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூஸ் அண்ட் தே ஆர் மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்காது. they provide a more consistent experience for all participants. இதனால வந்து bias வந்து உங்களுக்கு குறையுது, ஏன்னா அதே ஆர்டரில் அதே செட் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following are experimental manipulations? எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தடை பற்றி நம்ம பார்த்துப்போம். this method features the manipulation of an independent variable, the measurement of dependent variable and control of extraneous variables. இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தடில் மேனிப்புலேஷன் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்னு ஒன்று இருக்குது, மெஷர்மெண்ட் ஆஃப் டிபெண்ட் வேரியபிள்னு இருக்குது அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள். ஸோ எதுக்கு மேனிப்புலேஷன், எதுக்கு மெஷர்மெண்ட், எதுக்கு கண்ட்ரோல்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இதில் பார்த்துப்போம். இதில் எக்ஸ்பிரிமெண்டல் மேனிப்புலேஷன், this is the process of
intentional change of testing variables. Intentional change na நம்ம வேணுனே மாத்துறோம்னு அர்த்தம். Generally the independent variables, so நம்ம manipulation பத்தி பார்க்கறதுனால independent variables கொண்டு வரோம். அதாவது the treatment variables of a study to see the effects on the dependent variable. ஸோ நம்ம எதை மாற்றுறோம்னா இண்டிபெண்ட் வேரியபிளை மாற்றி பார்த்து அது எப்படி வந்து டிபெண்ட் வேரியபிளில் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மேனிப்புலேட்டிங் த இண்டிபெண்ட் வேரியபிள், இட் இஸ் டிசைன்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். இப்போ எதெல்லாம் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் மேனிப்புலேஷன். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் எதுக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்விரான்மெண்டல் மேனிப்புலேஷன், நீங்கள் என்விரான்மெண்ட்டில் போய் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு எஃபெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காஸ் இருக்கணும். இல்லை நீங்கள் அதை ஒரு காஸாக பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் அனதர் எஃபெக்ட். ஸோ என்விரான்மெண்டல் மேனிப்புலேஷனில் இருக்குது. அடுத்தது ஸ்டிமுலஸ். ஸோ ஸ்டிமுலஸ்னால் ஒரு ட்ரிகர் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து there will be a response. அந்த ஆஸ்பெக்டில் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இதில் இருக்கிறதுனால we can also include stimulus manipulation. அடுத்தது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மேனிப்புலேஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வருதுல்ல. ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சராக பார்க்கக்கூடாது. ஒரு விஷயம் செய்கிறோம், அதுக்கு இன்னொரு விஷயம் நடக்குது, ஒரு காஸ் இருக்குது, ஒரு எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு நல்ல விஷயம் போயிட்டே இருக்குதுன்னா அதோடைய காஸாக வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். ஸோ இது மூணுத்திலையுமே வந்து we can establish cause and effect relationship. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை நம்ம மாற்றுறதுனால நம்ம எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலான்றோம்ல. ஸோ இந்த என்விரான்மெண்ட்லேயும் நம்ம சில விஷயங்களை மாற்றுறதுனால எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டிமுலஸில் சில விஷயங்களை மாற்றுறதுனால என்ன எஃபெக்ட்னு பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு ஏதாவது மாற்றாமல் இருந்தால் என்ன எஃபெக்ட்னு பார்க்கலாம். ஏன் 3 ஆப்ஷனோட நிறுத்திட்டேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் 3 மேலே இல்லை, அதனால தான் இதோட நிறுத்திட்டேன். ஸோ A, B and C கவர் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 1 will be the right answer. பிளானிங்கில் வந்து you are not going to execute. Plans can be changed before execution. அதனால் அது எஃபெக்ட் கொடுக்கணுன்ற அவசியம் நம்ம கிடையாது. பிளானில் ஏதாவது சொதப்புச்சுன்னா you have to replan again and come from first. It's not cause and effect. அண்ட் அடுத்தது டிசிஷன் மேனிப்புலேஷன். ஒரு டிசிஷன் எடுத்து எஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா அது நல்லா நடந்தால் ஃபைன், நல்லா நடக்கணும்னா அதோட முடிஞ்சு போச்சு. When you change your decision and start from first, you have to of course plan again and then go for some other decision. So இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் மேனிப்புலேஷன்ல சூட் ஆகாதுன்றதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், given below are two statements. The conceptual variable to be converted into a scientifically researchable variable. So conceptual variable scientifically researchable variable convert பண்றதுனா this involves redefining the abstraction of a conceptual variable into an empirical one. Conceptual variable na it is the idea of what needs to be measured. எதை நீங்க மெஷர் பண்ண போறீங்களோ. empirical என்றது it is based on some observation or experience. ஒரு conceptual variable scientific variable மாத்தணும்னா அதோட அப்ஸ்ட்ராக்ஷனை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் அப்சர்வேஷனையும் எக்ஸ்பீரியன்ஸையும் போட்டோம்னா it will be changed ன்னு சொல்றாங்க. In short we can say கான்செப்ட்ல நான் எம்பிரிக்கல் டேட்டாவை இன்க்ளூட் பண்ணனா இட் டர்ன்ஸ் டு சயின்டிஃபிக்கலி ரிசர்ச்சபிள் வேரியபிள். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். கான்செப்சுவல் வேரியபிள்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் தட் cannot be directly observed. To make them scientifically researchable, they must be redefined into empirical variables that can be measured. So next statement நம்ம பார்க்கலாம். Clear and detailed procedures and instruments to make the actual observations should be specified so that other researchers or scientists do not duplicate the observation. நம்ம replication பத்தி கண்டிப்பா இப்ப பார்க்கணும். It is actually a part of scientific process. Replication என்றது duplication தான். It is important to make procedures and instruments as public as possible. எல்லாத்தையும் பப்ளிக்கா கொண்டு வரணும் so that other researchers can replicate the study and verify the findings. Scientific processல ரெப்ளிகேஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டேட்டாவை வந்து பப்ளிக் ஆக்கிட்டாங்க இல்லை ஒரு ப்ரொசீஜரை வந்து பப்ளிக் ஆக்கிட்டாங்கன்னா அதை மற்ற ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டடியை ரெப்ளிகேட் பண்ணிட்டு இவங்க கண்டுபிடிச்சது கரெக்டு தானான்றதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ வந்து மற்றவங்க அதை டூப்ளிகேட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணணுமே தவிர யூ கேனாட் சே டு நாட் டூப்ளிகேட்னு. It allows researchers to check the accuracy of a study's findings
and build confidence in the results. மேபி அதை வெரிஃபை பண்ணுறவங்க எல்லாருமே அதுக்கு பாசிட்டிவாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஏறும்ல, அவங்க கண்டுபிடிச்சது கரெக்டு தான்றதுல. By providing clear and detailed procedures and instruments, researchers make it easier for other researchers to replicate their studies. நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே ரெப்ளிகேஷன் என்ற டேர்ம் இருக்கிறதுனால do not duplicate the observations சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு நம்ம மார்க் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் 1 is true but statement 2 is false ன்னு சொல்கிற ஆப்ஷன் நம்பர் 3 will be the right answer. அக்யூரேசியை செக் பண்ணணும்னா டெஃபினட்டாக நமக்கு ரெப்ளிகேஷன் தேவை. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் we are marking it as false. Unit 4 communication பார்க்கலாம். The digital technology is the factor responsible for the emergence of. Digital technologyனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த டெக்னாலஜியில் வந்து நமக்கு டிஜிட்டல் டிவைசஸ் இருக்கும், சிஸ்டம்ஸ் இருக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கும். எல்லாமே வந்து we create, we store and we manage data. இப்போ இதில் மாஸ் மீடியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா this refers to media technologies to communicate information to wide audience. நிறையா பேருக்கு போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம மீடியா மூலயமா ஒரு மாஸ்க்கு தெரிவிக்கிறது தான் அந்த மாஸ் மீடியான்றது. அதுக்கு வந்து நம்ம மீடியா டெக்னாலஜிஸை பயன்படுத்துவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பழைய டைமில் வந்து ரேடியோ, அதுக்கப்புறம் டிவி அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இன்ட்ராக்டிவ் மீடியான்றது என்னன்னா this refers to the ways in which people process and share information. They interact with the content. மாஸ் மீடியாவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நாம் இப்போ சொல்கிறோன்னா அதை வந்து அந்த வைடு ஆடியன்ஸ் கேட்பாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து எங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதை அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்களே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்ட்ராக்டிவ் மீடியான்றது எப்படின்னா பீப்புள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. அந்த பீப்புளோடைய இன்ட்ராக்ஷன் வந்து யார் சொல்கிறாங்களோ, யார் வந்து அதை வெளியில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். முன்னாடிலாம் வந்து ஒரு நியூஸ் சேனலில் என்ன போட்டாலும் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி நியூஸ் சேனலில் போடுற கண்டென்ட்டை வந்து திருப்பி கேள்வி கேட்குறாங்களே, அந்த மாதிரி. அடுத்த 2 டேர்ம்ஸ் நம்ம பார்ப்போம். Personal things are often unique to an individual and involve their personal experience, feelings or relationship. So அது வந்து personal மீடியான்னு எடுத்துப்போம். Impersonalன்றது when it is not directly connected to a person's individuality or private life. இந்த இடத்துல people process and share information வருதுல, இதுதான் உங்களுக்கு இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து கரெக்டுன்னு சொல்லுது. அதனால the digital technology is the factor responsible for the emergence of இன்ட்ராக்டிவ் மீடியா கல்ச்சர்னு நம்ம ஆப்ஷன் நம்பர் 2 வந்து ரைட் ஆன்சராக மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்பேஸ் பயாஸ் இன் கம்யூனிகேஷன் இஸ் ரிலேட்டட் டு. பயாஸ் இன் கம்யூனிகேஷன்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். திஸ் ரெஃபர்ஸ் டு லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரீச் ஆஃப் டிஃப்ரெண்ட் மீடியா வென் பாசிங் அ கிவன் மெசேஜ் டு த ஆடியன்ஸ். ஹாரோல்ட் ஆடம்ஸ் இன்னஸ்ன்றவர் தான் இந்த பயாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்ன்றதை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் வந்து 2 விதமான பயாஸ் பற்றி பேசியிருக்காரு. ஒன்று டைம் பயாஸ்ட் மீடியா, இன்னொன்று வந்து ஸ்பேஸ் பயாஸ்ட் மீடியா. ஸோ டைம் பயாஸ்ட் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஸ்டோன் அண்ட் கிளே, தே ஆர் டியூரபிள் அண்ட் ஹெவின்னு சொல்லிட்டு ஓரல் கம்யூனிகேஷனை டைம் பயாஸ்ட் மீடியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நாள் ஆகும் அது ரீச் ஆகிறதுக்கு. இப்போது நமக்கு இந்த ஸ்டோனில் இதிலெல்லாம் வந்து நிறையா செதுக்கி வச்சுருப்பாங்க. என்னைக்கு நீங்கள் போய் அதை எடுக்கிறீங்களோ இந்த மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயத்த நீங்கள் அப்போ போய் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ ஓரல் கம்யூனிகேஷனை ஜென்ரலி வந்து நம்ம ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம்ல, ஸோ வாய் வழியாகவே ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ டைம் பயாஸ்ட் மீடியம்னு சொல்லலாம். ஸ்பேஸ் பயாஸ்ட் மீடியா வந்து தே ஆர் லைட் அண்ட் போர்ட்டபிள் அண்ட் தே கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஓவர் லார்ஜ் டிஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் சச் மீடியம் இஸ் பேப்பர். இட் இஸ் ரெடிலி டிரான்ஸ்போர்ட்டட், ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் லைஃப் ஸ்பேன் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸ்பேஸ்ன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஓவர் லார்ஜ் டிஸ்டன்சஸ், நிறைய பேர் ரீச் பண்ணுறது தான் விஷயமே. அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் வந்து வராது. இந்த ஹெரால்டோடைய வேர்ட்ஸ் படி ஸ்பேஸ் பயாஸ்ன்றது இங்கே இருக்கிற எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்குன்னா பேப்பர் இஸ் டினோட்டிங் த பிரிண்ட் மீடியம்ன்றதுனால ஸ்பேஸ் பயாஸ் இன் கம்யூனிகேஷன் இஸ் ரிலேட்டட் டு பிரிண்ட் மீடியம்னு சொல்லி நாம் ஆப்ஷன் நம்பர் 4 ரைட் ஆன்சர்னு மார்க் பண்ணுறோம். ஸோ வி ஆர் எக்ஸ்க்ளூடிங் broadcast medium. Next question, which of the following are to be carefully observed and followed while writing? ஒரு விஷயத்தை எழுதுறப்ப என்னென்னலாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எந்த விஷயத்தை எழுதினாலும் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். என்னத்தை பற்றி பேச போகிறோன்றதுக்கான இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும். அது லாங்காக இருக்கிறத அதுக்கப்புறம் வர கண்டென்ட்டாக நிறையா பேர் படிக்கவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. ஸோ டெஃபினட்டாக இது இருக்காது. அடுத்தது வந்து அப்ரப்ட் எண்ட். அப்ரப்ட்னா என்னென்னா சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எண்டு வர்றது. நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்பையோ இல்லை ஒரு செட் ஆஃப் சீரீஸ் பார்க்குறப்பையோ, ஈவன் இட் கேன் பி அ சீரியல், சட்டுன்னு முடிச்சா அதை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு புரியும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக முடிச்சிருக்கலாம், நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல. எழுத்துலேயும் வந்து அது இருக்குது. எழுதுறப்ப வந்து நல்ல டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை பற்றி நல்லா பேசிட்டு திடீர்னு அப்ரப்டாக அதை கன்க்ளூட் பண்ணிட்டு போகிறப்ப அங்கேயும் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ நம்ம எழுதணுன்றப்ப அந்த அப்ரப்ட் எண்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இதையும் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணுறோம். 2 ரூல் அவுட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ நமக்கு இதுலேருந்தே என்ன தெரிய வருதுன்னா C, D and E will be the right answer. ஸோ C, D and E இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 3 will be the right answer. சரி, இப்போ C, D and E என்னன்னு பார்ப்போம். ரெலவெண்ட் கண்டென்ட். எழுதுகிற விஷயம் வந்து நம்ம எதை பற்றி எழுதுறோமோ அதோடைய ரெலவென்சி ரொம்ப முக்கியம். எதை பற்றி எழுதுறோமோ அந்த கான்டெக்ட்குள்ளே இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வரக்கூடாது. இட் இஸ் ரைட். கரெக்ட் சின்டாக்ஸ்ன்றது கிராமட்டிக்கல் சின்டாக்ஸை பற்றி நம்ம இதில் எடுத்துக்கலாம். கரெக்டாக கிராமர் ஃபாலோ பண்ணி எழுதணும். இன்ஃபேக்ட் பேசுறதுக்கும் எழுத்துக்கும் ஜென்ரலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராமரை ஃபாலோ பண்ணி தான் எழுதுவோம். நம்ம கரெக்ட் சின்டாக்ஸையும் மார்க் பண்ணலாம். அடுத்தது டிக்ஷன் அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஸோ நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா டிக்ஷன்ன்றது அவங்கவுங்க ப்ரொனன்சியேஷன்னு சொல்லலாம். பட் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் சாய்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆட் லாட் டு யுவர் ரைட்டிங். அதனால இதையும் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ C, D and E will be the right answer. Next question. Given below are 2 statements. Statement 1. The difference between hot and cool media is measured in terms of volumes of information. அடுத்த statement, virtual reality did not exist at the time of making this distinction between hot and cool media. Basically, hot media என்றது it engages one sense completely. It demands little interaction from the user. யூசரை வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண வைக்காது. பிகாஸ் இட் ஸ்பூன் ஃபீட்ஸ் த கண்டென்ட். என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். த கண்டென்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு வாட் த சோர்ஸ் ஆஃபர்ஸ் அட் த ஸ்பெசிஃபிக் டைம். எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் இவங்க ரேடியோ அண்ட் ஃபில்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னே ரேடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அதான் நியூஸ், அவ்வளோதான் கண்டென்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஹாட் மீடியா. ஒரே ஒரு சென்ஸ்ன்ற இடத்துல இந்த இடத்துல லிசனிங் மட்டும்தான் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். கூல் மீடியான்றது பார்த்தீங்கன்னா திஸ் யூசஸ் லோ டெஃபினிஷன் மீடியா தட் என்கேஜஸ் செவரல் சென்சஸ். இதில் செவரல் சென்சஸ் உள்ளே வர்றப்ப நம்ம கேட்டுட்டு இருக்க மட்டும் மாட்டோம், பட் பேசவும் செய்வோம். ஸோ ஆடியன்சஸ் participate more because they are required to perceive the gaps in the content themselves. Examples include TV, phone conversations and comic books. இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து யார் கொடுத்துருக்காங்களா? மர்ஷல் மெக்லூஹன். He is a Canadian philosopher. அவரோட ஒர்க் வந்து ஸ்டடி ஆஃப் மீடியா தியரியில தான் இதை பற்றி பேசியிருக்காரு. The difference between hot and cool media is measured in terms of volumes of information. இந்த இடத்துல கண்டென்ட்டை தான் வந்து நான் வால்யூம்னு சொல்கிறேன். It is measured in terms of volumes of information is absolutely true. இதில் கண்டென்ட் வந்து என்ன சோர்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இதில் வந்து யாரும் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. சொல்கிறவங்களே எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுவாங்க. பட் கூல் மீடியாவில் எப்படின்னா உங்களுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்காது. நம்ம நிறையா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், நாம் நிறையா பர்சீவ் பண்ணுற மாதிரி, நாம் நிறையா அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முழுசாக சொல்லி முடிச்சிருக்க மாட்டாங்க. முன்னெல்லாம் வந்து படத்தில் இருக்க ஒரு மைன்யூட் டீட்டெயிலை கூட அந்த டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால் எப்படி நடந்ததுன்றத பழைய காலத்து படத்தில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸில் எடுத்திங்கன்னா இந்த சின்ன விஷயத்த கூட இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறப்ப நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி சில மூவிஸில் வந்து ஒரு வேர்டு ஒரு லைன் சொல்லிவிட்டு அதை காமெடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அந்த லைனோ அந்த வேர்டோ நமக்கு தெரியணும்னா நம்ம ஆல்ரெடி அது ரிலேட்டட் ஒரு மூவி பார்த்துருக்கணும். ஸோ நாமளே அதை ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேரியாக வருதுன்றதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாட் அண்ட் கூல் மீடியான்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகலையான்னு கேட்கறதுக்கு நமக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி எப்போ வந்ததுன்னு தெரியணும். வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரவுண்ட் 1968. இவ்வளோ முன்னையா வந்ததுன்னு இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறப்ப எனக்கே கூட ஆச்சரியமாக தான் இருந்தது. 1968 இட் ஸ்டார்டட். இன்றைக்கி இருக்கிற ஃபார்மில் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயம் இருக்காது.
டெக்னாலஜி கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அரவுண்ட் 1968. இந்த மீடியா தியரின்ற விஷயம் வெளில வந்தது வந்து 1964. 4 வருஷம் கழிச்சு தான் வர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு. அப்போ திஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் திஸ் டிஸ்டிங்ஷன். ஸோ திஸ் இஸ் 1968 அண்ட் இந்த டிஸ்டிங்ஷன் வந்து 1964. அப்போ அது எக்ஸிஸ்ட் ஆகலைன்றது உண்மை தானே. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. Option number 1, both statement 1 and statement 2 are true, will be the right answer. Next question. Given below are two statements. It is said that content of one medium itself is another medium. Just like the written word is content in print, the content of writing can also be called as speech. இதை புரிஞ்சிக்கணும்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அதே மார்ஷல் மெக்லூஹன் என்றவர் uses the electric light as a classical example to explain his ideas of the medium and message. அவரை பொறுத்த வரைக்கும் electric light is pure information. It is a medium without a message as it were, unless it is used to spell out some verbal add or name. This fact characteristic of all media means that the content of any medium is always another medium. Statement 1 இது true ஆக்குது. The content of writing in speech, just as the written word is the content of print and print is the content of telegraph. What is the content of speech? It is an actual process of thought which in itself non-verbal. அப்படின்னு ஒரு செட் ஆஃப் விஷயத்தை ஒரு அந்த மீடியா தியரியில் கொடுத்துருப்பார். இப்போ விஷயம் என்னன்னா, வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் ஸ்பீச்? இட் இஸ் த ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் தாட். த கண்டென்ட் ஆஃப் ரைட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச். எது மாதிரின்னு சொல்லியிருக்காங்க, ரிட்டன் வேர்ட் வந்து பிரிண்டோட கண்டென்ட்ன்ற மாதிரி, பிரிண்ட்ன்றது டெலிகிராஃபோட கண்டென்ட்ன்ற மாதிரி, கண்டென்ட் ஆஃப் ரைட்டிங் வந்து ஸ்பீச். கண்டென்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் தாட்னு வச்சுப்போம். content of writing வந்து it is speech. content of print வந்து it is a written word. content of telegraph is print. Just like the written word is content in print or content of print, and the content of writing can also be called as speech. என்றதான் இதிலிருந்து இது முடியும் அவங்க கொடுத்திருக்கிறதா இப்படி எழுதியிருக்காங்க. So this is also right. அதனால this statement is also true. Option number 1, both statement 1 and statement 2 are true, will be the right answer. அடுத்து நம்ம Unit 5 Mathematical Reasoning and Aptitude பார்க்கலாம். A 4-directional pole has been erected at a crossroad with arrows pointing towards the 4 directions, east, west, north and south. The pole got little damaged due to certain reason. Because of the damage, the north pointer of the pole is now pointing towards east. North எந்த பக்கம் இப்போ point பண்ணதுனா it is pointing towards east, and likewise other pointers have also shifted. அப்ப east south point பண்ணுது, south west point பண்ணுது, west north point பண்ணுது. A man desiring to go towards west takes the help of this pole and starts moving west as per pointers of the pole. மாறின டைரக்ஷனோட நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு மேன் வெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் த மேன் ஆக்சுவலி மூவிங்? டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இது இப்படி இருக்கு, என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி நார்த். ஸோ இன் விச் டிரெக்ஷன் இஸ் த மேன் ஆக்சுவலி மூவிங்னு கேட்டா த மேன் இஸ் ஆக்சுவலி மூவிங் இன் த நார்த் டிரெக்ஷன். ஆப்ஷன் நம்பர் 4 வில் பி த ரைட் ஆன்சர். பட் அவங்க என்ன நினச்சிட்டு மூவ் பண்ணுறாங்கன்னா வெஸ்ட்ன்னு நினச்சிட்டு மூவ் பண்ணிருக்காங்க. அந்த போல் ஷிஃப்ட் ஆனதை ஒரு தடவை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த மேன் வெஸ்ட் பக்கம் போகிறத நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த வெஸ்ட் இடத்துல பழைய போல் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் பக்கம் காட்டுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ப்ரைம் நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 20 and 60 and what is the average of these prime numbers? ஃபர்ஸ்ட் நம்ம 20லேருந்து 60 வரைக்கும் அப்படியே லிஸ்ட் பண்ணிக்குவோம். எதெல்லாம் ப்ரைம் நம்ம கண்டுபிடிக்கணும். 20 ப்ரைமான்னு பார்த்தீங்கன்னா 10 2s are 20ன்னு இருக்குது, 7 3s are 21 இருக்குது, 11 2s are 22ன்னு இருக்குது. 23க்கு 1 and 23 தவிர ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ லெட்ஸ் ஹேவ் 23. 6 4s are 24, 12 2s are 24, 5 5s are 25, 13 2s are 26, 9 3s are 27, 14 2s are 28,
Again 29க்கு டிவைசஸ் வேறு எதுவும் கிடையாது, 1 and 29 தவிர. Then we have 30, 10 3s are 6 5s ஆன் இருக்குது. Then 31க்கும் அந்த மாதிரி we don't have any other devices. 32 16 into 2 8 into 4 இருக்குது, 11 into 3 33 இருக்குது, 17 into 2 34 இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே வராது. ஸோ we'll cancel all the even numbers first. அதுக்கப்புறம் நம்ம ஆட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்த்தப்போ நான் ஏன் ஈவன் நம்பர்ஸை கேன்சல் பண்ணுறேன்னு இப்போ சொல்லிடுறேன். எனி ஈவன் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 2. அடுத்தது வந்து 35, 7 5s are 35. அடுத்தது 37, 37க்கும் வந்து ஃபேக்டர்ஸ் இருக்காது. அடுத்தது 39, 3 13s are 39. அடுத்தது 41, we won't have factors, ஸோ அதனால் 41 is here. 43யும் அதே தான். 45 9 5s are 45, 15 3s are 45. 47க்கும் அந்த மாதிரி we don't have. அடுத்தது 49, 7 7s are 49. Then 51 வந்து we have 17 into 3 is 51. அடுத்தது 53 we don't have any factors. Then 55 11 into 5. Then 57 19 into 3 is 57. 59 பார்த்தீங்கன்னா again you don't have any other factors. ஸோ எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் தேர். 9ஓட இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 2 தான். Now they are asking what is the average of these prime numbers. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம். This gives a sum of 100. 29 31 will give 60. 23 and 37 will give 60. 41 and 59 will give 100. Remaining வந்து 43 அப்படியே இருக்கு. So 100 plus 100 200. 200 plus 120 is 320. 320 plus 43 will give 363. இப்போ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா I have to divide this by 9. 3 4s are 36. 3 இருக்கு, so I'm having a 0. Then I have to have a point here. Then 9 3s are I have 27 here. Then again 30. So it goes on like 40.33 போயிட்டே இருக்கும். How many primeக்கு 9 ஆவரேஜுக்கு ஆன்சர் 40.33 மார்க் பண்ணுறோம். 9, 40.33 will be the right answer. Next question. The average age of 7 members of a family is 35 years. If one of the members whose age is 35 years is not included, then the age of other 6 family members is in the ratio 1:2:3:4:5:6. Find the age of the eldest member of the family. Already 3:4 Windows and Android phone solve பண்ணாலும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த 1:2 வந்து நம்ம அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 1x plus 2x plus 3x plus 4x plus 5x plus 6x மொத்தம் 6 மெம்பர்ஸோட ஏஜ் இதில் இருக்கு. அடுத்தது இஃப் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஹூஸ் ஏஜ் இஸ் 35 சொல்லியிருக்காங்க, தட் பர்சன் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் ரேஷியோ. அப்போ இது கூட நான் இந்த 35 ஆட் பண்ணால் நமக்கு இதில் என்ன சம் வருதுன்னு தெரியணும். ஆவரேஜ் ஏஜ் எப்படி கண்டுபிடிப்போனா the sum of age divided by 7 மெம்பர்ஸ்னு இங்கே கொடுத்துருக்கிறதுனால divided by 7 will be 35. So sum of age is equal to 35 into 7 which is equal to 245. So இந்த இடத்துல நம்ம sum of all members age நம்ம போடணும். இப்போ 1x plus 2x plus 3x. So 3x plus 3x is 6x. 6x plus 4x is 10x. 10x plus 5x is 15x. 15x plus 6x will be 21x இங்க இருக்கு. Plus 35 is equal to 245. 21x இப்படியே வச்சுட்டு 35 நான் அந்த சைட் கொண்டு போகிறேன். This will give 210. அப்போ x is equal to 210 divided by 21. 21 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x is equal to 10ன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரேஷியோ போடுங்க. 1:2, 2:2, 3:2, 4:2, 5:6. This is 1x, 2x, 3x, 4x, 5x and 6x. இப்போ 1 into x is 10, 2 into x is 20, 3 into x is 30, 4 into x is 40, 5 into x is 50, 6 into x is 60. இது கூட 7th மெம்பருடைய ஏஜ் வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்க.
When you add up all this, 10 plus 20, 30, 30 plus 30 is 60, 60 plus 40 is 100, 100 plus 50 is 150, 150 plus 60 is 210, 210 plus 35 will give 245. இப்படி சால்வ் பண்ணிட்டு அது திருப்பி போட்டால் இந்த நம்பர் தான் வரும், அது விஷயம் இல்லை. ஒன்ஸ் we are checking it, that's all. Question is, find the age of the eldest member. eldest member ஓட ஏஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது நிறைய நம்பர் இருக்கோ அதான். இந்த இடத்துல 60 is the highest number என்றதுனால option number 1 will be the right answer. Next question, if A is coded as C, B as D, C as E and so on, then code the following. Confidential code பண்ண சொல்லிருக்காங்க. A is coded as C and B is coded as D, C is coded as E. So ABC இந்த ஆர்டர்ல வருது and coded part வந்து C ல இருந்து it is starting. இப்போ நம்ம 26 alphabetsக்கும் அதோடைய second equivalent letter என்னன்னு எடுக்கிறோம். So confidential CONFIDEN TIAL C first எடுக்கிறோம். E ஆ கோடா இருக்கிறதுனால ஆப்ஷன் 3 ரூல் அவுட் பண்ணிடுறோம். அடுத்தது O பார்க்கணும். Q ஆ கோடா இருக்கு. EQ everything is fine. அடுத்தது N. So CONFIDENTIAL C முடிச்சாச்சு, O முடிச்சாச்சு. அடுத்தது N. N is P. EQP இது வந்து R னு கொடுத்திருக்கிறதுனால this is also ruled out. இப்போ N உம் done. So it is EQP. அடுத்தது F. F is H. So PH னு வரணும். ரெண்டுத்திலையுமே H வரைக்கும் வருது. Then we have I. I க்கு வந்து we have K. PHK, PHK. அடுத்தது D. D க்கு வந்து we have F. Again we have F in both the options. Then we have E. E க்கு வந்து we have G. H, K, F, G. அது வரை it is fine. So இது வரை பார்த்தீங்கன்னா it is totally fine. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். கான்ஃபிடென்ஷியல் எத்தனை லெட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதுவரை எவ்வளோ கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 plus 4, 11 characters இருக்கு. இதில் 12 characters இருக்கு. 1 will be ruled out and we can mark option 4 to be the right answer. இப்போ G வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இட்ஸ் டன். N. N வந்து P again. So we are again referring here. So G க்கு அப்புறம் P வரணும். இங்கே G க்கு அப்புறம் K வருது. So இது தப்பு தான். And P is fine. Then T. T வந்து V ஆ மாறுது. This is correct. Then we have I. Once again I is K. மறுபடியும் K இருக்கு. Then A. C. அதுக்கப்புறம் L is coded as N. ஸோ VKCN இருக்கு. நீங்கள் எதர் இதை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு கூட யூ கேன் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which number can replace question mark in the series given below? செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோன்னா we get 6. தேர்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ணால் we get 10. ஃபோர்த் நம்பர்லேருந்து தேர்ட் நம்பரை மைனஸ் பண்ணால் we get 14. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் மைனஸ் 31 is equal to, இந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா we are adding 4 to every difference. அந்த ஆஸ்பெக்டில் 14 plus 4 will give 18. From here x minus 31 is equal to 18 இருந்தால் x is equal to 18 plus 31 which is equal to 49 நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். So x is equal to 49. X is the missing number 49. Option number 2 will be the right answer. இப்போ நம்ம இதை அப்படியே ரீரைட் பண்ணுவோம். 49 minus 31 is equal to 18. அடுத்தது 71 minus 49. This will give 22. 18 plus 4 மறுபடியும் நம்ம போட்டோம்னா 22 வரும். Unit 6 Logical Reasoning பார்க்கலாம். Mr. Kubra is a murderer because he wrongfully killed someone. Which fallacy is committed in the above argument? As a good preparation,
நீங்கள் ஃபேலசினா என்ன, அதில் இன்ஃபார்மல் ஃபேலசி ஃபார்மல் ஃபேலசினா என்னென்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் 2-3 எக்ஸாம்பிள்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் எப்போவுமே ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேலசினா என்னன்னு பார்த்துருவோம். ஃபேலசி இஸ் த இன்வேலிட் ஆர் otherwise we can say a faulty reasoning or wrong moves in the construction of an argument. ரெண்டு கைண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஃபார்மல் ஃபேலசி, இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் ஃபேலசி. ஃபார்மல்ன்றது எப்படின்னா the arguments that have invalid structure or invalid formனு சொல்லலாம். இன்ஃபார்மல் ஃபேலசின்றது the arguments have incorrect or irrelevant premises. ஸோ ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃபார்ம்லேயோ இல்லை ஸ்ட்ரக்சர்லேயோ தப்பு இருக்கிறத வந்து ஃபார்மல் ஃபேலசினும், ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ப்ரிமிசஸில் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கிறத வந்து இன்ஃபார்மல் ஃபேலசின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த 4 ஃபேலசி பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். begging the questionன்றது எப்படின்னா, when an argument's premises assume the truth of the conclusion instead of supporting it. உங்களுக்கு premise வந்து it should actually support the conclusion. அதுக்கு பதில் கன்க்ளூஷனே அது அசியூம் பண்ணிக்கிச்சுன்னா அது வந்து begging the question ஆகிடும். you assume without proof the stand or a significant part of the stand that is in question. சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஐம் அசியூமிங் இட். ஸோ இதை ஆர்கியூவிங் இன் அ சர்க்கிள்னு கூட சொல்லலாம். அடுத்தது ad hominem பார்ப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் அட்ரெஸிங் சம்ஒன்ஸ் ஆர்கியூமெண்ட் ஆர் பொசிஷன், you irrelevantly attack the person or some aspect of the person who is making the argument. ஸோ ஆர்கியூமெண்ட்டை குறை சொல்லாமல் சொல்கிறவங்கள குறை சொல்கிறதா வந்து ad hominem. இங்கே குறை சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொலை பண்ணவங்கள மர்டரர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ad hominem will not be a possibility here. அடுத்தது hasty generalizationன்றது எப்படின்னா, this is a claim made on the basis of insufficient evidence. When people draw a conclusion from a sample that is too small or consists of too few cases. இங்கே எவிடன்ஸ் இல்லாமல் தான் அவர் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. he has actually killed and there is evidence. ஸோ இந்த இடத்துல ஹேஸ்டி ஜென்ரலைசேஷனும் நமக்கு வராது. அடுத்தது equivocation. when a key term or phrase in an argument is used in an ambiguous way with one meaning in one portion of the argument and another meaning in another portion of the argument. இந்த இடத்துல மர்டரர்னா யாரையாவது கொலை பண்ணிருக்கணும் தான். ஸோ இந்த இடத்துல வந்து equivocationும் இல்லை. it refers to the use of an ambiguous word or phrase in more than one sense within the same argument. killing someone is actually murdering. ஸோ இதில் வந்து ambiguityலாம் எதுவும் இல்லை. we are left out with the first option. ஸோ இந்த இடத்துல he is a murderer because he killed someone is a proper statement. but this one is actually giving a doubt. fallacyல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கும். இந்த இடத்துல தப்பாக இருக்கிற பார்ட்டாக நீங்கள் இந்த wrongfullyன்ற வேர்டை அவங்க யூஸ் பண்ணதை எடுத்துக்கலாம். he has killed a wrong personன்னாலும் சரி, he has killed a right personன்னாலும் சரி, since he has killed someone he is a murderer தான். அந்த ஆஸ்பெக்டில் வந்து we are marking begging the question to be the right answer. Next question, which of the following statements is logically equivalent to some plants are carnivorous animals? கார்னிவோரஸ்னா மீட் ஈட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலி ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதே தான் இந்த ஆப்ஷனில் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சில பிளான்ஸ் வந்து தே ஆர் கார்னிவோரஸ்ன்னு சொல்லிட்டாங்க, சில பிளான்ஸ் தே ஈட் மீட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ கார்னிவோரஸ் ஆர்கனிசம்ஸ் ஆர் பிளான்ஸ் அப்படின்னா plants are not meat eaters னு அர்த்தம், which is actually contradicting this statement. அதனால இது கிடையாது. அடுத்தது some plants are non-carnivorous organisms. Some plants do not eat meat. இங்க some plants eat meatன்றது தான் இது மீன் பண்றது. இந்த இடத்துல they do not eat meatன்றது இதுல ஒரு கேட்டகரி சம்னு இருக்கிற மாதிரி அதோட ஆப்போசிட்லயும் வந்து சம்னு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. they are not logically equivalent but they just mean சில பேர் சாப்பிட்றாங்கன்னா சில பேர் சாப்பிடல அந்த மாதிரி சொல்றாங்க, just like veg and non-veg. okay, so இந்த இடத்துல this is also not there. அடுத்தது no plants are non-carnivorous. take this carnivorous to be non-veg and non-carnivorous-ன்றத வந்து make it as veg, negation of non-veg அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. no plants are vegetarian சொல்றதும் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கு. அடுத்தது some plants are not non-carnivorous. non-carnivorous-னா இந்த இடத்துல வெஜிடேரியன்னு சொல்லிட்டேன். ஸோ there are plants that are meat eaters அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுறது. some
plants are not vegetarian organisms. In the not non-carnivorous is saying they are carnivorous. Carnivorous என்றத non-vegetarian எடுத்துக்கிறது, non-carnivorous என்றது வந்து vegetarian எடுத்துக்கணும். இப்போ not carnivorous அப்படின்னா no envyன்னு அர்த்தம், not non-carnivousனா not veன்னு எடுத்துக்கணும். இப்போ they are not vegetarian என்றதுனா not v is again non-vegetarian which is carnivorous. அப்போ இதுல மூணு ஆப்ஷனுமே இல்லாம உங்களுக்கு fourth option, இப்போ இந்த நாட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த இடத்துல carnivorous substitute பண்ணிக்கோங்க. Some plants are carnivorous organisms. Questionல பாருங்க, some plants are carnivorous organisms. So they are logically equivalent. Option number 4 will be the right answer. இந்த இடத்துல some plants are non-carnivorous னு வர்றப்ப they are vegetarian னு வந்துரும். Not NV is equal to V which is non-carnivorous. So அந்த aspectல தான் 2 வந்து நம்ம rule out பண்றோம். Next question. Supporters of the ABC political party are against gun control. The Republicans are also against gun control. So, some Republicans must be supporters of the ABC political party. Gun control against இந்த பார்ட்டில சில supporters இருக்காங்க. Gun control against Republicansம் இருக்கிறதுனால Republicans வந்து ABC பார்ட்டியோட supportersா சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Identify the fallacy in the above argument. First நம்ம affirming the consequent பார்ப்போம். When a person draws a conclusion that if the consequent is true then the antecedent must also be true. இப்போ லாஜிக்கல் ஃபார்ம்ல if p then q ன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் q ன்னு சொன்னாலே it is therefore p ன்னு சொல்ற மாதிரி. அது அப்போ நான் வந்து கன் கண்ட்ரோல் நின்னிட்டாலே அப்போ அது இவங்க பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது. பட் இங்கே வந்து சம் ஆஃப் த ரிப்பப்ளிகன்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல affirming the consequent வராது. அடுத்தது denying the antecedent. இது எப்படின்னா drawing an untrue conclusion from an if then argument. If x is true, y யும் true தான். x is not true னா y is also not true முடிவு பண்ணுறது. antecedent deny பண்ணுறது. not பற்றி இங்கே பேசலை, ஸோ denying the antecedent இங்கே வரல. அடுத்தது ad hominem, சம்மந்தப்பட்டவங்க ஆர்குமெண்ட்டை பற்றி பேசுறதை விட்டுட்டு அவங்கள வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. ஸோ இங்கே யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ணல. ஸோ அந்த விதத்தில் ad hominem இஸ் ஆல்சோ இதோட சேர்ந்து வெளியில் போகுது. லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. இதுதான் ஆன்சராக இருக்கணும். பட் we have to see how it is. Fallacy of undistributed middle. It's a categorical syllogism. We'll just see what it is. Where the middle term or the term that does not appear in the conclusion is not distributed to the other two terms. All A's are C's ன்னு சொல்லியாச்சு, all B's are C's. அதனால எல்லா ஏவுமே B அப்படின்னு சொன்னால் அது undistributed middle. Against gun control அதை வந்து நம்ம Cன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல ஏவை வந்து நம்ம ரிப்பப்ளிகன்ஸ்னும் பியை வந்து நம்ம சப்போர்ட்டர்ஸ்னு இந்த இடத்துல எடுப்போம், சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் தட் பார்ட்டி. இப்போ ஆல் ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் கன் கண்ட்ரோல், இது ஓகே. ஆல் சப்போர்ட்டர்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் கன் கண்ட்ரோல், ஓகே. தேர்ஃபோர் ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றதான் இந்த லைன். ஸோ இந்த ஃபாலசி வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில். ஆன்டிசிடென்ட் அண்ட் கான்சிக்வெண்ட் இருக்கிற இடத்துல தான் we can go with affirming the consequent or denying the antecedent. இங்கே அப்படி நடக்கல. இட் இஸ் அபவுட் சப்போர்ட்டர்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் கன் கண்ட்ரோல். மூணு விஷயங்களுக்கு நடுவில் நடக்கிறதுனால நமக்கு இது ஒன்று தான் இதில் பாசிபிலிட்டி இருக்கு. வாட் இஸ் சிலாகிசம்? இட்ஸ் அ வே ஆஃப் ஆர்கியூவிங் இன் விச் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரூவ் அ தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். சப்போர்ட்டர்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் கன் கண்ட்ரோல் ஒரு ஸ்டேட்மெண்ட், ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் கன் கண்ட்ரோல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட், சம் ரிப்பப்ளிகன்ஸ் மஸ்ட் பி சப்போர்ட்டர்ஸ்ன்றது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதை வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம 3வது ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து சிலாகிசம்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில் இஸ் பார்ட் ஆஃப் கேட்டகரிக்கல் சிலாகிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கான்ட்ரரி டு ஈச் அதர்? ஸோ எப்போ வந்து நம்ம கான்ட்ரரின்னு சொல்லுவோன்னா, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் செட் டு பி கான்ட்ரரி இஃப் ஒரே சமயத்தில் 2 ஃபால்ஸாக இருக்கலாம், பட் ரெண்டுமே ஒரே சமயத்தில் ட்ரூவாக இருக்க முடியாது. இதுக்கு வந்து நம்ம ஒரு டயக்ராம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த பார்ட் தான் வந்து கான்ட்ரரியில் நமக்கு வருது. 4 ஸ்டேட்மெண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க.
எவ்ரி எஸ்எஸ்பின்றது வந்து ஏ உடையது, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மார்டல்ன்றது. அடுத்தது சம் எஸ்எஸ்பின்றது சம் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மார்டல்னு சொல்கிற சி ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல எஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு போட்டுக்கலாம் அண்ட் பி வந்து மார்டலுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது நோ எஸ்எஸ்பின்றது நோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மார்டல்னு வர பி. அடுத்தது சம் எஸ்எஸ் நாட் பின்றது சம் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் மார்டல்னு சொல்கிற டி. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது கான்ட்ரரி, ஏஎன்இஆர் கான்ட்ரரி ஆஸ் பர் திஸ் டயக்ராம். அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷன் நம்பர் ஏ அண்ட் ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து கான்ட்ரரிஸ் டு ஈச் அதர். அந்த விதத்தில் வி ஆர் மார்க்கிங் ஆப்ஷன் நம்பர் 3 ஏ அண்ட் பி ஒன்லி டு பி த ரைட் ஆன்சர். இப்போ சி அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் சப் கான்ட்ரரிஸ். எவ்ரி எஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு ஆல் எஸ். இங்கே நீங்கள் ஆரோ மார்க் கவனிச்சிருக்கலாம் இந்த இதில். பிகாஸ் எவ்ரி எஸ்எஸ்பின்னு வர்றப்ப அதில் சம் எஸ்எஸ்பின்றது இருக்குன்றதுனால தான் இந்த ஆரோ மார்க் வருது. சிமிலர்லி யாருமே இல்லைன்றதுலையும் சில பேர் இல்லைன்றதும் அதுலேருந்து வருதுன்றதுனால தான் இந்த ஆரோ மார்க் உங்களுக்கு இந்த பக்கம் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் அக்கார்டிங் டு கிளாசிக்கல் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் லாஜிக் இஸ் டிஃபைன்ட் as a statement of trustworthy person, ஆப்தவாக்கியா and concepts of understanding its meaning. நாலேஜ் வந்து ரெண்டு விதத்தில் இருக்கலாம். ஒன்று வந்து வேலிட்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து இன்வேலிட் நாலேஜ்னு சொல்லுவோம். வேலிட் நாலேஜ்ன்றதை வந்து பிரமான்னு சொல்லுவோம், நான் வேலிட் நாலேஜை வந்து நம்ம அப்ரமான்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ். நம்மளால் இங்கிலீஷில் எப்படி படிக்க முடியுமோ அப்படியே ஓரளவுக்கு படிப்போம். பிராமணா இஸ் வேலிட் means of knowledge and its important 4 means include. என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிரத்யக்ஷான்ற பெர்செப்ஷன் இருக்குது, அனுமனா என்ற இன்ஃபரன்ஸ் இருக்குது, சப்தா என்ற வேர்பல் டெஸ்டிமோனி இருக்குது, உபமனான்ற கம்பேரிசன் 4 கேட்டகரி இதில் இருக்குது. இப்போ நம்ம ஆப்ஷனில் இருக்க ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். சப்தா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். அதை வந்து ஆப்த வாக்கியான்னு சொல்லுவோம். அண்ட் இட் கன்சிஸ்ட்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் மீனிங். அ பர்சன் இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி இஃப் ஹி நோஸ் த ட்ரூத் அண்ட் கன்வேஸ் இட் கரெக்ட்லி. எப்போ வந்து ஒருத்தவங்களை நம்பகத்தன்மையான ஒரு பர்சன் நம்ம சொல்வோம்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அந்த உண்மையை அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா மட்டும்தான் இவங்களை நம்பலாம் நம்ம சொல்வோம். ஸோ அதுதான் வந்து சப்தா. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 வில் பி த ரைட் ஆன்சர் பிகாஸ் இட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் த ஸ்டேட்மெண்ட். மற்ற மூணுத்தை பார்ப்போம். த டேர்ம் அனுமனா literally means after knowledge, knowledge that follows other knowledge. In fact inference எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. we have already seen in few question papers. அடுத்தது உபமனா. உபமனா is knowledge derived from similarity, knowledge of the relation between a word and its denotation. அந்த வேர்டும் அது எதை ரெஃபர் பண்ணுது அந்த ரிலேஷனுடைய நாலேஜை சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அனுப்லப்தி, immediate knowledge of the non-existence of object. ஒரு விஷயம் இல்லைன்றதை பற்றியான நாலேஜ் அது. அடுத்து நம்ம யூனிட் 8 இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி பார்ப்போம். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் தீஸ் டேட்டா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ். இருக்கிறதே லீஸ்ட் கெப்பாசிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்டு தான். ஸோ ஒன்று அது 0 பிட்டாக இருக்கணும், இல்லை 1 பிட்டாக இருக்கணும். அடுத்தது 8 பிட்டு சேர்ந்தது வந்து ஒரு பைட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு கேட்டகரி இருக்குது, 4 bits மேக் அ நிபிள். 8 பிட்ஸ் சேர்ந்தது வந்து ஒரு பைட், 1024 பைட்ஸ் சேர்ந்தது ஒரு கிலோ பைட், 1024 கிலோ பைட் சேர்ந்தது ஒரு மெகா பைட், 1024 மெகா பைட் சேர்ந்தது ஒரு ஜிகா பைட், 1024 ஜிகா பைட் சேர்ந்தது ஒரு டெராபைட். ஒரு யூனிட் வந்து பைட்டில் இருக்குது, ஒன்று கிலோவில் இருக்குது, இன்னொன்று மெகாவில் இருக்குது, இன்னொன்று ஜிகாவில் இருக்குது. பைட் தான் இதில் ஸ்மாலஸ்ட் யூனிட் இந்த 4 ஆப்ஷனில். ஸோ 2049 பைட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து 2 KBயை மாற்றலாம். 1 KB is equal to 1024 bytes. அப்போ 2 KBன்றது 2 into 1024 bytes which is equal to 2048 bytes. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2 KBக்கு பதில் 2048 bytes அப்படின்றத மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது 0.5. 0.5 நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா 1/2 MB. 1/2 MBனா half of MBன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு MBன்றது வந்து 1024 கிலோ பைட்ஸ் டிவைடட் பை 2ஆக போட்டேன்னா ஐ வில் ஹாவ் 512 கிலோ பைட்ஸ். ஸோ இதை நான் மறுபடியும் பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா 512 into 1024னு போகணும். ஸோ இப்போதைக்கு இது ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, இது பெருசு எதுன்னு கேட்கல. அதனால் நம்ம 512 KBன்றதோட நம்ம இதை ஸ்டாப் பண்ணிப்போம். இதோட நம்ம தேர்ட் ஆப்ஷன் நமக்கு தேவைப்படாது. அடுத்தது 3 GB. 1 GBன்றது
1024 megabytes. அப்போ 3GB இன்றது 3 into 1024 megabytes. Again, this is running in MBs. இதுவும் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெண்டே ஆப்ஷன். 2KB is 2048 and option number 2 is 2049. இதில் எது சின்னது? ஆப்ஷன் நம்பர் 1 தான் சின்னது. பை 1 byte. அது 48, இது 49. அவங்க கேட்கறது ஸ்மாலஸ்ட்ன்றதுனால ஆப்ஷன் நம்பர் 2வை ரூல் அவுட் பண்ணிட்டு ஆப்ஷன் நம்பர் 1 will be the right answerன்னு நம்ம மார்க் பண்ணுறோம். 2KB will be the right answer. Next question. Which of the following communication systems would best enable a meeting to take place between people working in different locations? VoIP na voice over internet protocol nu solvaanga. This is a technology that allows you to make voice calls using a broadband internet connection instead of a regular, அதாவது analog phone line யூஸ் பண்ணாம broadband யூஸ் பண்ணி voice calls பண்றது. அடுத்தது email என்னன்னு பார்ப்போம். Usually we will send email to an email address. People working in remote location meet பண்ண முடியாது, but they can mail each other. அந்த meeting possibility இதுல இல்ல. What is voicemail? Voicemail is an electronically stored voice message that is left by a caller to be retrieved later by the intended recipient. ஸோ நான் வாய்ஸ் மெசேஜ் விட்டுருவேன், அதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணுமோ எனக்கு ரிப்ளை பண்ணலாம். அதுதான் வந்து வாய்ஸ் மெயில். மீட்டிங் நடக்கிறப்ப நான் பேசினேன்னா அவங்க திருப்பி பேசணும். இட்ஸ் நாட் அபவுட் நான் பேசி முடிச்சுட்டு உனக்கு எப்போ டைம் இருக்கோ எனக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. அதனால் வாய்ஸ் மெயில் இதில் வராது. டெக்ஸ்ட் மெசேஜிங்கில் நீங்கள் மீட்டிங் நடத்த முடியாது. மேபி யூ கேன் டெக்ஸ்ட் இமீடியட்லி, அது வேணால் பண்ணலாமே தவிர அது பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலயமா நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி we can make voice calls and through that voice call we can enable a meeting to take place. எந்த லொக்கேஷனில் வந்து வேணாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி they can make calls and talk. So option number 1, voice over internet protocol will be the right answer. Next question, given below are two statements. Wireless Wi-Fi networks are less secure than hardwired systems. A series of digital media files that are released at regular intervals and downloaded to the user's computer are known as podcasts. These media files are stored and maintained centrally. Ethernet connection தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க, rather than a Wi-Fi connection. Wi-Fiன்றது வந்து வயர்லெஸ்ஸாக போகிறது. வயர்லெஸில் வந்து உங்களுக்கு மெசேஜ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், எல்லாமே ரைட் தான். ஆனால் செக்யூரிட்டி பார்க்குறப்ப ஒயர்ட் சிஸ்டம் தான் அதிகமாக இருக்கும். இது ஜென்ரல் விஷயம். ஸோ ஒயர்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய த்ரெட்ஸ் இருக்காது. ஸோ வைஃபை ஆர் லெஸ் செக்யூர் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. Data on an Ethernet network can only be accessed by physically attaching a device to the network. அப்பதான் அந்த டேட்டாவை எடுக்க முடியும். While data on a Wi-Fi travels through air and can be more easily intercepted. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாட்காஸ்ட் பற்றி இருக்கிறது ட்ரூ தான். ஆல்ரெடி நம்ம பாட்காஸ்ட்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இப்போ யூடியூப் வந்து நமக்கு பாட்காஸ்ட் ஆஃபர் பண்ணுச்சுன்னா அவங்களோட சர்வரில் தான் அதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் இவங்க ஸ்டோர்ட் அண்ட் மெயின்டைன் சென்ட்ரலின்னு சொல்கிறாங்க. நம்ம சிஸ்டமில் இல்லை, பட் இட் இஸ் இன் அ ரிமோட் சர்வர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஆப்ஷன் நம்பர் 1, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 are true, will be the right answer. Next question, which of the following are computer input devices that can best support students with a visual impairment? மைக்ரோஃபோன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுல ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மைக்ரோஃபோன் கேன் பெஸ்ட் சப்போர்ட், தேர் இஸ் நோ இஷ்யூ. ஏ இன்க்ளூட் பண்ணாத ஆப்ஷன்ஸை இப்போவே நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மவுஸ், காலால் மூவ் பண்ணுற மவுஸ். பேக் ப்ராப்ளம் இல்லைனா நெக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான் ஃபுட் மவுஸ் கொடுப்பாங்க. ஏன்னா கையில் ஆப்ரேட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக கொடுக்கறதா ஃபுட் மவுஸ். மவுஸில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு சி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஸ்க்ரீன் ப்ராப்பர்லி. அப்போ தான் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ விஷுவலி இம்பேர்டாக இருக்கவங்களால இதை பண்ண முடியாது. அடுத்தது பிரெய்லி கீபோர்ட். ஸோ இந்த டேர்ம் வில் சே திஸ் வில் சப்போர்ட் விஷுவலி சேலஞ்ச்ட் பீப்புள். அதனால பிரெய்லி கீபோர்ட் இஸ் டெஃபினெட்லி தேர் இந்த ஆப்ஷன். ஏஎன்சியை இன்க்ளூட் பண்ணுற ஒரே ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4, A and C only will be the right answer. So what is a Braille keyboard? Braille keyboard looks like standard computer keyboards, but the keys have raised Braille dots on them. So Braille books பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரியே தான் Braille dots இருக்கும் அந்த கீபோர்டில். A handheld input device
used to control the movement or actions of a digital object on a computer screen. ஒரு கேம் விளையாடுறீங்கன்னே வச்சுப்போம், நீங்கள் பார்த்தா தான் அதை விளையாட முடியும். அண்ட் திஸ் டஸ் நாட் சூட் த கொஸ்டின் ஹியர். அடுத்தது ஸ்பீக்கர். முதல்ல 4 கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாம் இன்புட் டிவைஸ். இந்த ஸ்பீக்கர்ன்றது இட்ஸ் அ டிப்பிக்கல் அவுட்புட் டிவைஸ். ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் எதையும் அனுப்ப முடியாது, பட் யூ கேன் கெட் வாட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஸோ தே ஆர் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைசஸ் தட் எனேபிள் த லிசனர் டு லிசன் டு அ சவுண்ட் as an outcome. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இன்டர்நெட் டேர்ம்ஸ் லிஸ்ட் 1லேயும் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிஸ்ட் 2லேயும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்லேருந்து போகலாம் லிஸ்ட் 2ல. Personal internet journals where a writer enters text about a particular topic or person. Anyone can comment on topic. இதுதான் வந்து ஆக்சுவலி பிளாக்ஸ். ஸோ A is mapping to 4. A 4க்கு மேப் ஆகிற ஒரே ஆப்ஷன் நம்பர் 4 மட்டும்தான். The rest are ruled out. இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் பார்ப்போம். Allow interaction of people online. Users can add friends, post messages, update their personal profiles to notify friends about their status. இதை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம், இன்ஸ்டா எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் வர்றதுனால பி தான் இதுக்கு மேப் ஆகுது. இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். இதில் போட்டிருக்க டேர்ம்ஸை வச்சு நான் அதை கனெக்ட் பண்ணேன். செகண்ட் ஒன் பார்ப்போம். A type of bookmarking where a user marks a web page or photo using text to describe its contents. Anyone can view the web pages or photos corresponding to these markers. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி வெளில வரக்குள்ள அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறப்ப நம்ம கண்டென்ட் வெளில வரணும்னு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் இது. அதை வந்து புக் மார்க்கிங்னு தான் சொல்லுவாங்க. பட் வெப்பேஜில் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ஃபோட்டோ டேக்கிங் வச்சு இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ C tagging will be mapping to this option. A4 B3 C2. அடுத்தது விக்கீஸ். இது டிப்பிக்கலி நீங்கள் விக்கிபீடியாவை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா it will be easy for you. This includes software that allows user to create and edit web pages using a browser. D wikis is mapping to option number 1. இங்கே D 1ஓட இருக்கு. Unit 9 People Development and Environment பார்க்கலாம். Which of the following Sustainable Development Goals SDGs pertains to climate action? These are the Sustainable Development Goals. மொத்தம் 17 goals இருக்குது. இதில் question is about எது வந்து climate action பற்றி இருக்குன்றது. First goal வந்து no poverty, then zero hunger. Next goal வந்து good health and well-being, quality education, gender equality, clean water and sanitation. 7th one வந்து affordable and clean energy. 8th one decent work and economic growth. 9th one industry, innovation and infrastructure. 10th one reduced inequality. 11th sustainable cities and communities. 12th responsible consumption and production. 13th இருக்கு climate action. So SDG 13 denote பண்ற option number 3 will be the right answer. அதுக்கப்புறம் இருக்க goals பார்த்தீங்கன்னா life below water, then life on land, then peace, justice and strong institutions. The 17th goal will be partnership for the goals. என்ன கோல்ன்றதை சொல்லிட்டு அந்த கோலுடைய ஒரு 1-line எக்ஸ்பிளனேஷனையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஐ எம் லீவிங் த ஸ்க்ரீன் அன்டச்ட் பிகாஸ் நீங்கள் வேணுன்றவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் ஃபைன். இல்லைனா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு நீங்கள் சர்ச் பண்ணி அதை நீங்கள் வச்சுட்டு படித்தாலும் இட் இஸ் ஃபைன். Next question, given below are two statements. International Solar Alliance is an alliance of countries, most of which lie between Tropic of Cancer and Pole. Presently, ISA is headed by India. The International Solar Alliance is an alliance of more than 120 signatory countries, most being sunshine countries, which lie either completely or partly between Tropic of Cancer and Tropic of Capricorn. இந்த ரெண்டு ரீஜனுக்கு நடுவுலன்னு சொல்லியிருக்காங்க. But here it is Tropic of Cancer and Pole. We can mark statement 1 to be false. The primary objective of the alliance is to work for the efficient consumption of solar energy to reduce dependence on fossil fuels. ISA is headquartered in India. அதனால presently it is headed by India is perfectly true. இதில் எது வந்து Tropic of Cancer, எது Tropic of Capricorn, எது Pole அப்படின்றதை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ besides the equator, the North Pole 90 degree north and the South Pole 90 degree south, there are 4 important parallels of latitudes. என்னென்னா Tropic of Cancer
நார்த்தன் ஹெமிஸ்பியரில், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் சதர்ன் ஹெமிஸ்பியரில், ஆர்டிக் சர்க்கிள் நார்த் ஆஃப் தி ஈக்குவேட்டர் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் சவுத் ஆஃப் தி ஈக்குவேட்டர். எந்த ரீஜன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கண்ட்ரீஸ் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. பட் ஹியர் த கேப்ரிகான் பார்ட் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் போல் இஸ் இன்க்ளூடட். அதனால we are marking it as false. Option number 4. Statement 1 is incorrect, but statement 2 is correct will be the right answer. Next question. Halogens, kinds of ozone depleting substances, were essentially and widely used in. Halogens பத்தி பார்க்கலாம். Halogens are widely used in fire extinguishers and explosion suppression systems. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸில் இருக்குது அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. நமக்கு இதில் ஒரு ஆப்ஷனோட அது மேட்ச் ஆகுது. They have an extremely high potential for ozone depletion. They are 10 times more potent than CFCs, chlorofluorocarbons விட. They also act as a global warming agent, 3,500 times as potent as CO2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டைரெக்டாகவே நமக்கு அப்ளிகேஷன் என்னன்றதை கொடுத்துருக்கிறதுனால we can mark option 4 to be the right answer. ஸோ ஓடிஎஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் CFCs இருக்குது, ஹைட்ரோக்ளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் HCFCs இருக்குது, ஹாலான்ஸ் இருக்குது, மீத்தைல் புரோமைடு இருக்குது, கார்பன் டெட்ராக்ளோரைடு இருக்குது, ஹைட்ரோப்ரோமோஃப்ளோரோகார்பன்ஸ் இருக்குது, குளோரோப்ரோமோமீத்தேன் இருக்குது அண்ட் மீத்தைல் குளோரோஃபார்ம் இருக்குது. இந்த கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஹாலான்ஸை பற்றி தான். ODS are generally very stable in the troposphere and only degrade under intense UV light in the stratosphere. Next question. Kyoto Protocol 1997 was about. எதை பற்றின்றதை கேட்டிருக்காங்க. The aim was to slow down climate change by means of climate protection measures. It included clear regulations on how greenhouse gases were to be reduced. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி போடுறப்ப உங்களுக்கு டைரெக்டாகவே ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது இந்த ஃப்ரேஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி. ஆப்ஷன் நம்பர் 2, ரிடக்ஷன் இன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஸோ கியோட்டோ ப்ரோட்டோகால் வாஸ் அபவுட் ரிடக்ஷன் இன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. Next question. Schistosomiasis, a water associated disease, is caused by. Schistosomiasis, also known as bilharzia, is a disease caused by parasitic worms. Infection occurs when your skin comes in contact with contaminated fresh water, அதாவது பொல்யூட்டான fresh water, in which certain types of snails that carry schistosomes are living. ஸோ இந்த ஸ்கிஸ்டோசோம்ஸை கேரி பண்ணுற ஸ்னெயில்ஸ் வந்து இந்த கண்டாமினேட்டட் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் அந்த கண்டாமினேட்டட் ஃப்ரெஷ் வாட்டரில் படுறப்ப அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ வாட்டர் அசோசியேட்டட் டிசீஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் வாட்டர், அதாவது நீங்கள் எடுத்துக்கிறது, கான்டாக்ட்னா அது பக்கம் வர்றது இல்லை அது மேலே படுறது, அந்த தண்ணியில் ஏதாவது கை வைக்கிறது அந்த மாதிரி. லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் வாட்டர் டு மெயின்டைன் கிளென்லினஸ்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வெக்டார்ஸ் க்ரோன் ஆன் கண்டாமினேட்டட் வாட்டரை பற்றி இங்கே ப்ராப்ளம் இல்லை. தே ஆர் டாக்கிங் அபவுட் த இன்ஃபெக்ஷன் தட் அக்கர்ஸ் வென் யுவர் ஸ்கின் கம்ஸ் இன் கான்டாக்ட். இந்த ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணி வி ஆர் மார்க்கிங் ஆப்ஷன் நம்பர் 2, கான்டாக்ட் வித் கண்டாமினேட்டட் வாட்டர் டு பி த ரைட் ஆன்சர். யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பார்க்கலாம். Given below are two statements. According to National Education Policy 2020, teaching and learning of Indian languages need to be integrated with school and higher education at every level. அடுத்தது UNESCO has declared 220 Indian languages as endangered. இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். NEP 2020ல promotion of Indian languages, arts and culture கீழே teaching and learning of Indian languages need to be integrated with school and higher education at every level in the statement அப்படியே கொடுத்துருக்காங்க. So we are marking statement 1 to be true. அடுத்தது endangered languageனா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போ. It is at the risk of falling out of use generally because it has few surviving speakers. அதை பேசுகிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டதுனால இன்னும் கொஞ்ச நாளில் அது மறைஞ்சிரும் அப்படின்றது தான் அந்த endangeredன்றது. If it loses all of its native speakers, அப்போ அது வந்து எக்ஸ்டிங்க்ட் லாங்குவேஜ்னு தான் சொல்லுவோம். இப்போ யுனெஸ்கோ வந்து 220 லாங்குவேஜஸை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கான்ற டீட்டெயிலை பற்றி பார்ப்போம். அக்கார்டிங் டு யுனெஸ்கோ 197
languages in India are endangered. அதில் 81 are vulnerable no, 63 are definitely endangered no, 6 are severely endangered no, 42 are critically endangered no, 5 are already extinct அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 220ன்ற நம்பர் இங்கே தப்பாக இருக்கிறதுனால we are marking statement 2 to be false. Option number 3, statement 1 is true but statement 2 is false will be the right answer. Next question, which of the following recommended the establishment of national universities in India? Independence க்கு அப்புறம் University Education Commission வந்து 1948ல செட் பண்ணாங்க under the chairmanship of Dr. Sarvepalli Radhakrishnan to report on Indian university education and suggest improvements and extensions that might be desirable to suit the present and future needs and aspirations of the country. Kothari Commission எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா to create the fundamental principles and policies for the development of education system from primary to highest. இதில் எல்லா லெவல்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் யூனிவர்சிட்டிஸ். அதனால் இதை நம்ம ரூல் அவுட் பண்ணலாம். ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ரெவ்யூ த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன் இந்தியா அண்ட் மேக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷனை ரெவ்யூ பண்ணுறதுக்காக அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிஷன் கிடையாது. அடுத்தது யாஷ்பால் கமிட்டி வந்து யூஜிசி அண்ட் ஏஐசிடியோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டடி பண்ணி அவங்களுடைய ரோல் ஹையர் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்டேஷனில் எப்படி இருக்குன்றதை அசஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அதுவும் இதை பற்றி இல்லை. இந்த நாலேஜ் கமிஷன் தான் recommended the establishment of national universities in India. Option number 3, Knowledge Commission will be the right answer. Next question, which of the following acronym and its expansion are incorrectly matched? NCRT is National Council of Educational Research and Training. இது correct. அடுத்தது NCT, National Council for Teacher Education. இதுவும் correct. ICAR, Indian Council for Applied Research. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இட் இஸ் நாட் அபவுட் அப்ளைட் ரிசர்ச், இட் இஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். அதனால எது இன்கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டதில் ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி த ரைட் ஆன்சர். AICTE இஸ் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அது கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, fostering local competencies among students and teachers is one of the core values promoted by NAAC. NAAC என்றது National Assessment and Accreditation Council among the institutions of higher learning. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு தெரிஞ்சிக்க நாம் வந்து NAACோட கோர் வேல்யூஸ் என்னென்னன்றது தெரிஞ்சிக்கணும். The accreditation framework of NAAC is based on 5 core values: contributing to national development, fostering global competencies among students. இந்த இடத்துல அவங்க global competencies-னு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு local competencies-னு இருக்குது. Third one, inculcating a value system among students, promoting the use of technology, quest for excellence. Fostering global competencies, இங்கே local competencies-னு இருக்கிறப்பவே first statement is false-னு நம்ம மார்க் பண்ணிடலாம். Statement 2, improving the overall quality of state institutions is one of the objectives of RUSA, ராஷ்ட்ரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான். இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து இந்த RUSA உடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றது தெரியணும். அப்போ தான் நம்மளால் இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்ல முடியும். த சாலியன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் RUSA ஆர் 2 அப்படின்னு ஒரு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Improve the overall quality of state institutions by ensuring conformity to prescribed norms and standards and adopt accreditation as a mandatory quality assurance framework அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா improving the overall quality of state institutionsனு இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இதுலேருந்து இது முடிய இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. And it is one of the objectives-னு சொல்கிறது. This is perfectly true. இப்போ first one false-ஆ இருக்கு, second one true-ஆ இருக்கிறதுனால we go with option number 4. Statement 1 is false, but statement 2 is true will be the right answer. Next question. The major suggestions of Ramamurthy Committee on Education were:
The implementation of National Policy on Education 1986 was evaluated by 2 committees. அதில் ஒரு கமிட்டியோட நேம் வந்து ராமமூர்த்தி கமிட்டி, இன்னொன்று ஜனார்தனா ரெட்டி கமிட்டி. இங்கே கொஸ்டின் வந்து ராமமூர்த்தி கமிட்டி பற்றி தான் இருக்கு. என்னென்ன சஜஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. டீரெகக்னிஷன் ஆஃப் த யூஜிசின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் வந்து ஆஸ் ஆன் டேட் யூஜிசி இருக்குது. ஸோ அதை டீரெகக்னைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா மேபி இன்னைக்கு இல்லாமல் கூட போயிருக்கலாம். இதை வந்து அவங்க சஜஷனாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம அதை ரூல் அவுட் பண்ணிடலாம். அபாலிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதில் இதை அபாலிஷ் பண்ண சொல்லி கண்டிப்பாக ஒரு சஜஷன் வச்சுருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் இதுவும் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ பி நம்ம ரூல் அவுட் பண்ணுறப்ப 1 and 2 கண்டிப்பாக போயிடும். இப்போ சி பார்ப்போம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், focus of universities on teaching of postgraduate classes and research, in-service training for university and college teachers to improve quality of teaching. Definitely D and E வந்து include ஆயிருக்கும். Decentralization of higher education ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பாலிசி இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது பாசிபிலிட்டியில் இருக்குது. டீரெகக்னிஷன் ஆஃப் யூஜிசி கண்டிப்பாக இருக்காது. இந்த பேசிஸில் வந்து ஆப்ஷன் நம்பர் 3 C, D and E only will be the right answer. இந்த ஏவை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால. யூனிட் 3 காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. ஆனுவல் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் CPI. இன்ஃப்ளேஷன் ஃபெல் டு 5.88% in November from the previous month's 6.77% and below the RBI 6% upper tolerance limit for the first time since December 2021. அக்டோபர் 6.77லேருந்து நவம்பருக்கு 5.88க்கு இறங்கியிருக்கு. த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் IIP கான்ட்ராக்டட்னா சின்னதாகிடுச்சுன்னு சொல்லலாம். 4% இயர் ஆன் இயர் இன் அக்டோபர், லெட் பை மேனுஃபேக்சரிங் -5.6%ல இருக்குது. அண்ட் ஆல்சோ த சப்செக்டார்ஸ் தட் ஆர் ப்ராக்சிஸ் ஃபார் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. கன்சியூமர் டியூரபிள்ஸ் -15.3%. ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ்னால் என்ன? டியூரபிள் கூட்ஸ்னால் தே ஆர் அ கேட்டகரி ஆஃப் கூட்ஸ் தட் டு நாட் வியர் அவுட் குயிக்லி. அதனால் நீங்கள் அப்பப்போ வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபர்னிச்சர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பப்போ வாங்க மாட்டோம்ல, ஃபஸ்ட்டுலாம் வர உடன் ஃபர்னிச்சரை சொல்கிறேன். அடுத்தது நான் டியூரபிள்ஸ் -13.4%ன்னு கொடுத்துருக்காங்க. நான் டியூரபிள்ஸ்ன்றது பர்ச்சேஸ் ஃபார் இமீடியட் அண்ட் ஆல்மோஸ்ட் இமீடியட் கன்சப்ஷன். ஒன்று இப்போவே இல்லை இன்னும் கொஞ்ச நாள்லே யூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸுன்னு நம்ம எடுத்துக்கணும் நான் டியூரபிள்ஸ். அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா -2.3%ன்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் கூட்ஸ்ன்றது ஃபிசிக்கல் அசெட்ஸ் அ கம்பெனி யூசஸ் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் கன்சியூமர்ஸ். ஸோ 3 விஷயத்தை பற்றி கொடுத்துட்டு அதோடைய பர்சன்டேஜ் இன் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. Clearly, the pent-up demand that fueled consumption spending post the lifting of COVID-19 restrictions has ebbed. Pent-up demand என்றது எப்படி சொல்வோம்னா, this refers to a situation where demand for a service or product is unusually strong, nor are there signs of a fresh investment cycle. Even as exports, which were doing well till September, have entered negative territory on the back of a global slowdown. That said, the evidence on growth slowing is more compelling than on inflation moderating. The latter's decline in November had mainly to do with food, which registered a steep dip to 4.67% from 7.01% in October. So, இதுவும் வந்து இறங்கியிருக்கு. That in turn was courtesy of vegetables and fruits. These recorded inflation of -8.08% and 2.62%. இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு 2.62, basically reflecting a seasonal trend. Winter is when supply of fresh produce from tomatoes to coal crops னு எதை சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க, காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ரோக்கோலி இதை தான் சொல்லுவாங்க கோல் கிராப்ஸ்ன்னு. அண்ட் லீஃபி கிரீன்ஸ் டர்ன்ஸ் plentiful and affordable. இன்ஃப்ளேஷன்ன்றது ஆக்சுவலி வந்து ப்ரைஸ் ரைஸை பற்றி சொல்கிறது. இன்ஃப்ளேஷன் மைனஸில் இருந்ததுன்னா, நெகட்டிவாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகியிருக்குன்னு அர்த்தம்.
இன்ஃப்ளேஷன் பாசிட்டிவாக இருக்குன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு தீஸ் ரெக்கார்டட் இன்ஃப்ளேஷன் ஆஃப் -8.08 and 2.62%ன்றதுல இது பாசிட்டிவாக இருக்கு, அப்படின்னா விலை ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இன் அக்டோபர் the index of industrial production fell by. Index of industrial production contractorனா அப்பவே சொன்ன இன்னும் கம்மியாகிறதுன்னு. ஸோ இட்ஸ் அபவுட் மேக்கிங் சம்திங் ஸ்மாலர் 4% year on year in அக்டோபர். ஸோ கான்ட்ராக்டர்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக்குறது. அப்போ இந்த இடத்துல ஃபெல் பைன்றது கான்ட்ராக்டர் கரெக்டாக மீனிங் வருது. 4% will be the answer. Option number 3 will be the right answer. Next question, given below are two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. Consumption levels increased sharply after COVID restrictions were lifted. It is true. இந்த இடத்துல அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. The pent up demand that fueled consumption நிறைய ஏறி இருக்குன்னு அர்த்தம், சடன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஆர் அன்யூஷுவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இந்த லைன் அதை சப்போர்ட் பண்ணுறதுனால லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம்ன்றது தான் இந்த இடத்துல எப்டுன்றது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அசர்ஷன் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. த டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் ஹேட் அக்யூமுலேட்டட் டியூ டு ஃப்ரீக்வெண்ட் COVID-19 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லாக்டவுன்ஸ். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய லாக்டவுன்ஸ் இருந்ததுனால டிமாண்ட் ஏறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. A and R are கரெக்ட். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆர் தான் இதோட ரைட் எக்ஸ்பிளனேஷனான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர் வந்து டிமாண்டை பற்றி பேசுது அண்ட் அசர்ஷன் வந்து கன்சப்ஷனை பற்றி பேசுது. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பொருளை வந்து வாங்காமலே இருக்கிறதுக்கும் திடீர்னு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சோன்னா அதை இன்னும் கொஞ்சம் தயாரித்து கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ இங்கே வாங்கிறது வந்து நம்ம கன்சப்ஷன் எடுத்துப்போம், டிமாண்ட்ன்றது அதை சீக்கிரம் க்ரியேட் பண்ணி கொடுங்கன்றது. அப்போ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ நீங்கள் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question, which of the following registered the maximum percentage reduction in October? இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க. மேனுஃபேக்சரிங், கன்சியூமர் டியூரபிள்ஸ், நான் டியூரபிள்ஸ், கேபிட்டல் குட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. குறைஞ்சிக்கிட்டு வரதுல மேனுஃபேக்சரிங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -5.6ன்னு கொடுத்துருக்காங்க. சப்செக்டாஸை 3ஆக பிரிச்சிருக்காங்க. கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து -15.3, நான் டியூரபிள்ஸ் வந்து -13.4, கேபிட்டல் குட்ஸ் வந்து -2.3. இதில் இருந்து தான் நான் டேட்டா எடுக்கிறேன். அவங்க பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் அக்டோபர் பற்றி பேசியிருக்காங்க. இப்போ எது மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ரிடக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2, கன்சியூமர் டியூரபிள்ஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு -15.3ன்னு கம்பேர்ட் டு த அதர் 3 ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், given below are two statements. First one, all the food items this November were cheaper as compared to November last year. Food items பத்தி பேசுறப்ப the comparison was between November and October of the same year and it is not about November of this year and November of previous year. அதனால this statement is false. அடுத்த statement, vegetables this November were cheaper than those லாஸ்ட் நவம்பர். கரண்ட் இயர் நவம்பரில் லாஸ்ட் இயரை விட அது சீப்பராக இருக்குன்றது உண்மைதான். ஸோ வி ஆர் மார்க்கிங் ஆப்ஷன் நம்பர் 4. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ டு பி த ரைட் ஆன்சர். ஸோ நெகட்டிவ் இன்ஃப்ளேஷனை வந்து காமன்லி நம்ம டிஃப்ளேஷன்னு சொல்வோம். திஸ் வில் ரெஃபர் டு த ஜென்ரல் டிக்ரீஸ் இன் த ப்ரைஸ், தட் இஸ் திங்ஸ் கெட்டிங் சீப்பர் டு பை ஓவர் டைம். ஸோ நெகட்டிவ் இன்ஃப்ளேஷன் இந்த இடத்துல வெஜிடபிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. -8னா என்ன அர்த்தம்? சீப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல வேர் சீப்பர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், given below are two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. Food inflation, விலை ஏற்றுறது in winters is generally low. Winter supply is plentiful and affordableன்றதை கொடுத்துருக்காங்கல்ல, சீசனல் ட்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அசர்ஷன் இஸ் ட்ரூ. The demand for food items in winter is lower than that in other seasons ஆன்னு கேட்டால் அப்படி கிடையாது. Winter is when supply of fresh produce and leafy greens turn plentiful and affordable. அப்படின்னா அங்கே டிமாண்ட் வந்து நிறையாவே இருக்குன்னு அர்த்தம். வின்டரில் தான் சப்ளை இருக்குன்றப்ப this becomes a contradicting statement. அதனால R is false.
இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுக்கே போக தேவையில்லை. இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு we can mark option number 3. A is correct but R is not correct to be the right answer. வின்டரில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றப்ப அங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அது லோவருன்றதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இங்கே நிறைய சப்ளை இருக்குன்றதை இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. I have just marked them. With this we are completing paper 1 solutions. Thank you.